மெடிசன், இன்ஜினியரிங், லா மற்றும் பல கோர்ஸ்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதுவும் 92% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன். வேல்ஸ் யுனிவர்சிட்டி, யோர் ட்ரீம் ஆர் மிஷன். மோடி ஆட்சி மீண்டும் அமைய போகிறதா அல்லது இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி அமைய போகிறதா அப்படின்ற ரெண்டு கேள்விதான் மக்கள் மத்தியில கடந்த 2-3 மாதங்களாக ஓடிக்கொண்டிருந்தது. சுருக்கமா சொல்லணும்னா இந்தியாவுடைய எதிர்காலம் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிற முடிவு பண்றதுக்கான தேர்தல் முடிவுகள் இன்னைக்கு வராங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கிய முதற்கட்ட வாக்குப்பதிவு 7 கட்டங்களா நடந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. இதற்கிடையில இதற்கிடையில தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பும் சரி, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் சரி, இரண்டுமே பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற தொனில தான் இருந்துச்சு. ஆமாம். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் டே சிறப்பு நேரலை வந்து இன்னைக்கு ஃபுல்லா வந்து தொடரப்போகுது. ராம் சொன்ன மாதிரி என்னென்ன ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸிட் போல்ஸ்ல சொன்னாங்க, அது எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத நம்பர் வைஸா நம்ம வந்து லைவ் அப்டேட்ஸ்ல கொடுக்க போறோம். அது போக சிறப்பு விருந்தினர்கள் வந்து இதுல பங்கேற்க போறாங்க. அரசியல் கட்சிகள் சார்பாக அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிசல்ட்ஸினுடைய இமீடியட் ரியாக்ஷன் என்னவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த ஜட்ஜ்மெண்ட் டே சிறப்பு நேரலையில இணைந்திருக்கிறது நான் உங்கள் வெங்கடேஷ், நான் ராம்சங்கர். இப்போது ஒரு 7:30 மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நேரலை அப்படின்றது மாலை வரைக்கும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நம்முடைய செய்தியாளர் குழு மட்டும் இல்லாம பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களும் இன்று முழுக்கவே விகடனோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு பல்வேறு மாநிலங்கள் குறித்தும் தேசிய அளவில் தேர்தல் அப்படின்றதுனால வெவ்வேறு மாநிலங்கள் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கு, எந்தெந்த மாநிலங்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்றது உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் வாக்கு எண்ணிக்கை தொடங்குற இந்த சூழல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்கணும். ஏன்னா வாக்கு எண்ணிக்கைக்கு முந்தைய நாளான நேற்று இது பற்றிய பல்வேறு விவகாரங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு. கண்டிப்பா ராம். உதாரணத்துக்கு ஜெயராம் ரமேஷ், காங்கிரசினுடைய முக்கிய தலைவர், வந்து செய்தி தொடர்பு செயலாளராகவும் இருக்காரு. அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. என்ன அப்படின்னா, அமித்ஷா கிட்டத்தட்ட நாடு முழுவதும் 150 மேஜிஸ்ட்ரேட்டுகளுக்கு வந்து தொடர்பு கால் மூலமா பேசி தேர்தல் அந்த வாக்கு எண்ணிக்கையில சப்போர்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து ஜெயராம் ரமேஷ் வச்சிருந்தாரு. இதன் மேல வந்து தேர்தல் ஆணையம் உடனடியாக கவனத்துக்கு கொண்டு வந்து அவங்க வந்து இதுக்கான விளக்கத்தை கேட்டிருக்காங்க. ஆனா ஜெயராம் ரமேஷ் அதுக்கான சோர்ஸ் என்னால சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதே மாதிரி சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய முன்னாள் காங்கிரஸ் முதல்வர் பூபேஷ் பாகல் அவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து ட்விட்டர் மூலமா வந்து சொல்லியிருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு இவிஎம் மிஷினுக்கும் அந்த விவிபேட் மிஷினுக்கும் வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த நம்பருக்கும் வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கொடுத்த நம்பருக்கும் இடையில வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. 2 நம்பரும் வேற வேறையா இருக்கு. இப்படி இங்க மட்டும் கிடையாது, நாடு முழுவதும் நிறைய இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் டேட்டா ஷீட்டையுமே வந்து அவர் வந்து அந்த ட்விட்டர்ல வந்து பதிவு. அதே மாதிரி முன்னாள் நீதிபதிகள் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. நேர்மையான முறையில் நீங்க தேர்தலை நடத்தி முடிக்கணும், இழுபறி போன்ற நிலைகள் வந்தா எப்படி கையாளணும் போன்ற அறிவுரைகளையும் நம்ம பார்க்க பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மல்லிகார்ஜுன கார்கே அவருமே வந்து அரசு அதிகாரிகள் அவங்க தான் வந்து இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை வந்து முன்னின்று நடத்த போறாங்க. அவங்க ரொம்ப நேர்மையா நியாயமா ஜனநாயகத்தை மதிச்சு வந்து இந்த தேர்தல் முடிவுகளை வந்து அவங்க வந்து செஞ்சு தரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாரு. பூபேஷ் பாகல் வைத்த அந்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் நேற்று இரவு வந்து ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தாங்க. சில வாக்கு பெட்டி அந்த இவிஎம் மிஷின்ஸ்ல வந்து ஃபால்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து தேர்தலின் அப்போ நாங்க மாத்திருப்போம். அந்த மாத்தின நம்பர்ஸ் தான் வந்து மிஸ்மேட்ச் ஆகிறதா உங்களுக்கு தெரியுது. அதுல வந்து எந்தவித தவறுகளும் நடக்கல. அது மட்டும் இல்லாம நேற்று செய்தியாளர்களை சந்திச்ச தேர்தல் ஆணையர்கள் வந்து ரொம்ப விரிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. தேர்தல் மிக நேர்மையாக நடந்திருக்கு. 97 கோடி வாக்காளர்களை கொண்ட இந்திய நாட்டுல 64 கோடிக்கு மேற்பட்டவர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்கன்றதையும் தெரியப்படுத்தியிருக்காங்க. இது உலக சாதனைன்னு கூட அவர் சொல்றாரு. ஏன்னா வந்து மற்ற ஐரோப்பிய யூனியன் நாடுகளோ சரி, G7 நாடுகளோ சரி, அவங்களோட 2-3 மடங்கு வந்து அதிக பேர் வந்து இங்க வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. சரியா, இன்னும் ஒரு சற்று நேரத்திலேயே இந்தியா முழுக்க வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்குது. இன்னும் சற்று நேரத்திலேயே வெற்றி நிலவரங்கள் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் ஆளப்போகிற கட்சி யார், மோடி ஆட்சியை தொடர போகிறாரா, பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறதா, அல்லது இந்தியா கூட்டணி வந்து ஆட்சி அமைக்க போகிறார்களா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் நம்ம முன்னால இருக்குது. அவை அனைத்துக்குமே 8 மணி முதலே நமக்கான பதில்கள் கிடைக்கப்படுறதுன்றதை பார்க்கலாம். நம்மகிட்ட இன்னொரு பேசுற விஷயம் வந்து எக்ஸிட் போல்ஸ் வந்து இந்த 2 நாட்களா பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. கண்டிப்பா எக்ஸிட் போல்ஸ் வந்து கிளீன் விக்டரி வந்து பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே மக்கள் மத்தியில நம்ம பேசுவோம் இல்லையா, பேசும்போதும் சரி, நம்ம அலுவலகங்களையும் சரி, வீடுகள்லயும் சரி, கடைகள்லயும் சரி, போற இடங்கள்ல வந்து
பல தியரிகள் இருக்கு. யாரு கண்டிப்பா பிஜேபி தான் ஜெயிப்பாங்களா அப்படின்ற கேள்விக்குறி வந்து பல இடங்கள்ல இருக்கு. இல்ல இந்தியா கூட்டணி ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு பல விஷயங்கள் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. யாராலையுமே வந்து உறுதியா வந்து இவங்கதான் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியும். கொஞ்சம் பெக்குலியரா இந்த எலெக்ஷன்ல வந்து இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு யாரையுமே உறுதிதமா நம்ப முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. அதனாலதான் வந்து இன்னைக்கு நாள்ல வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த எதிர்பார்ப்பு வந்து 2 மாதங்களுக்கு முன்னாடி இருந்துச்சா, தேர்தலுக்கு முன்னாடி இருந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா இந்த தேர்தல் நேரத்துல அந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா மாறிடுச்சு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு. யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம். மக்கள் தீர்ப்பு எப்படி அமைய போகுது அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்திலே நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இந்த தருணத்துல நம்ம தமிழ்நாடு பற்றியும் பேசி ஆகணும். தமிழ்நாட்டுல 39 தொகுதிகள் இருக்குது. திமுக கூட்டணி கடந்த தேர்தல்களை போல வலிமையா அப்படியே இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. பாஜக இந்த முறை தங்கள் தலைமையில் ஒரு புதிய கூட்டணி அமைச்சு பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் நினைச்சிருக்கிறாங்க. அதிமுக பெரிய கூட்டணி அமைக்க முடியாம தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளோட கூட்டணிக்கு போறாங்க. நாம் தமிழர் தனித்து போட்டிடுறாங்க. தமிழக நிலவரம் பத்தி நம்ம பேசணும் இல்லையா? கண்டிப்பா ராம். அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் கிட்ட வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நம்ம வச்சிடலாம். யூடியூப் மூலமா எங்களுடைய இந்த ஜேர்னலிசம்க்கு உங்களுடைய ஆதரவு வந்து நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து நாங்க வந்து உங்களுக்கான பல்வேறு தகவல்களை வந்து இந்த லைவ்ல நம்ம கொண்டு வரோம். ஸோ ராம்சங்கர் நம்ம பேசின மாதிரி தமிழ்நாடு விஷயத்துக்கு வரும்போது சவுத் எப்பயுமே வந்து ரொம்ப முக்கியம் இந்த தேசிய தேர்தலில் அப்படின்ற வந்து எப்பயுமே சொல்லுவாங்க. நம்ம ஒரு பிம்பமே இருக்கு, சவுத் ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பேசப்படும். அந்த வகையில பார்த்தா அதுல தமிழ்நாடு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 39 தொகுதிகள் இருக்கு. இந்த 39 தொகுதிகளில் பிஜேபியால சவுத்துல எவ்வளவு தூரம் ஸ்கோர் பண்ண முடியுதோ அவ்வளவு தூரம் அவங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து முக்கியமாக பார்க்கப்படுது. அந்த வகையில தமிழ்நாட்டுல எப்படியாவது வந்து நம்ம பெரிய அளவில் ஒரு கணக்கை தொடங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து இந்த தடவை வந்து பயங்கரமா முயற்சி பண்ணாங்க. ஆனா ஸ்டார்டிங் நிறைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் களத்தில் இறக்கி இருக்கிறாங்க. பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையிலிருந்து கவர்னராக இருந்து அதை ராஜினாமா பண்ணிட்டு வந்த தமிழிசை அவர்களா இருக்கட்டும், அப்புறம் ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் அவர்கள் அப்படின்னு புதிதாக பாஜகவில் வந்து இணைந்த ராதிகா சரத்குமார் உட்பட அப்படின்னு பாஜக கண்ணில்பட்ட ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாம் கொண்டு களத்தில் இறக்கி இருக்கிறாங்க. அவர்கள் என்ன மாதிரியான வாக்குகளை பெறாங்க, அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கணும். நீங்க பாஜக வெற்றி கணக்கு தொடங்க முயற்சிக்குதுன்னு சொல்றப்போ இந்த விஷயத்தை நம்ம மறுக்க முடியாது. தர்மபுரியில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையாவே பிரச்சாரம் பண்ணாங்க. பாஜக கூட்டணியில அந்த ஒரு தொகுதிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய தொகுதியா கூட நம்ம பார்க்கலாம். இந்த வேளையில் அதிமுக பத்தி நம்ம பேசி ஆகணும். அதிமுக ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. கண்டிப்பா அதிமுக பெரிய எதிர்பார்ப்புல இருந்தாலும் நமக்கு வந்து ப்ரீ போல் போஸ்ட் போல் முடிவுகளில் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு தொகுதி வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்துட்டு இருக்கு. இன்னொன்னும் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பாஜக அதிமுக கூட்டணி இல்லாதது அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் வாக்கு சிதறலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இவந்தோ பிஜேபி என்னதான் முயற்சி பண்ணாலும் இப்போ வரைக்கும் அந்த என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தருமபுரி மட்டும்தான் ஒரு பாசிட்டிவான வந்து சைனா இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு வர தகவலா இருந்துட்டு இருக்கு. அது வந்து தேர்தல் முடிவுலாம் தெரியும் அதுவும் கிடைக்குமா அப்படின்றது. ஸோ இந்த அளவுல சேஞ்சஸ் வச்சுட்டு அவங்களால வந்து மத்திய அரசுல வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை தமிழ்நாட்டில இருந்து பாஜகவால ஏற்படுத்த முடியுமா அப்படின்றது தெரியல. இன்னொரு பக்கம் எதிரில் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருக்கு. ஜெகன்மோகன் ரெட்டியுமே வந்து சப்போஸ் அவங்க வந்து அங்க சட்டமன்ற தேர்தலுமே நடக்குது, சப்போ அவங்க ஜெயிச்சு இல்ல அவங்க அதிக அளவுல எம்பிகள் ஜெயிச்சாலுமே வந்து அவங்களும் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தயாரான ஒரு மனநிலையில இருக்கிறதா தான் நமக்கு தெரிய வருது. சோ அந்த இடத்துல வந்து எப்படி பண்ணாலுமே வந்து பாஜகவுக்கு அது ஒரு பிளஸ்ஸா தான். மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா பாஜக விருந்தெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். கண்டிப்பா அந்த மாதிரி மாநிலங்கள் மட்டும் தான் சொல்றேன். அதாவது இப்ப 272 தொகுதிகளை எந்த கட்சி வெல்லுதோ அவங்க ஆட்சி அமைப்பதற்கான தகுதியை பெற்றுவாங்க. அப்படி ஒருவேளை அது குறைவா பெற்றா கூட கூட்டணி கட்சியினுடைய ஆதரவை பெற்றதன் மூலமாகவும் ஆட்சி பிடிக்கலாம். ஆமா ஒருவேளை அந்த நெக் டு நெக் ஃபைட் வந்துச்சு அப்படின்னா அங்க யாருக்கு அட்வான்டேஜஸ் ப்ரொவைடட் இந்தந்த மாநிலங்கள்ல இவங்க ஜெயிச்சிருந்தா கிடைக்கும் அப்படிங்கறதான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஒடிசா ரொம்ப முக்கியமானது. நீங்க ஆந்திராவையும் ஒடிசாவையும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட ஆந்திரால வந்து கூட்டணி அமைக்கிறது பத்தி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டே இருந்துச்சு. கடைசியில அவங்க வந்து சந்திரபாபு நாயுடுடைய தெலுங்கு
தெலுங்கு தேசம் கட்சியோட வந்து கூட்டணி வச்சாங்க. ஒடிசாவிலுமே அப்படிதான். நவீன் பட்நாயக்கோட அந்த பிஜு ஜனதா தளம் கூட வந்து கூட்டணி அமைக்கிற மாதிரி ஒரு நட்பு கட்சியாக தான் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் தேர்தல் நேரத்துல அந்த கூட்டணி அமையல அப்படின்னும் போது எதிராக மாறிட்டாங்க. சோ இப்ப ஆல்ரெடி வந்து அவங்க நட்பு பாராட்டின கட்சிகள் தான் வந்து இந்த 2 மாநிலங்களிலுமே இருக்கு. சப்போஸ் வந்து தேர்தல் முடிவுகள் வந்து அந்த 2 கட்சிகள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோ பிஜு ஜனதாதளமோ வந்து நல்ல ஒரு நம்பர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னாலுமே அந்த இடத்துல திரும்பி ஒரு நெகோசியேஷனுக்கு வந்து பிஜேபி அவங்களோட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 2 மாநிலங்களும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கர்நாடகா சவுத்துல வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடியே நடந்த தேர்தல்கள்ல கர்நாடகாவில் வந்து பாஜக வந்து சவுத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பல எம்பிக்களை வச்சிருந்தாங்க. ஆனா இந்த தடவை வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்து மாறி இருக்கு கடந்த வருஷம். அங்க போன பிரஜ்வல் ரேவண்ணா பிரச்சனைகள் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அந்த இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கனால கர்நாடகாவில் பாஜகவால் எவ்வளவு நம்பர்ஸ் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கர்நாடகாவில் அவங்க ஒரு பெரிய நம்பரை எடுத்துட்டாங்க அப்படின்னோம்னா அது கண்டிப்பா வந்து அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். சப்போஸ் பாஜகவால் கர்நாடகாவில் அந்த நம்பரை எடுக்க முடியல அப்படின்னோம்னா அதை மேட்ச் பண்றதுக்கு அவங்க ஆந்திராவை பயன்படுத்துவாங்க. ஸோ சவுத்துல வந்து அவங்க நம்பர்ஸை வந்து பெரிய அளவுல குரோ ஆகலனாலும் அதே நம்பர் தக்க வைக்கிறது வந்து மினிமம் பிளானா வந்து பாஜக இங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம அடுத்து போனோம்னா மகாராஷ்டிரா 48 தொகுதிகள் வந்து அங்க இருக்கு. ஸோ அந்த மாநிலமும் இந்த நம்பர்ஸ் டக்குன்னு உயர்த்துறதுல வந்து ஒரு குளுக்கோஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு மாநிலம் வந்து மகாராஷ்டிரா. அங்க பாஜக கடந்த 2 ஆண்டுகள்ல 2 கட்சிகளை பெரிய கட்சிகளை உடைச்சிட்டாங்க. சிவசேனா அப்புறம் வந்து சரத்பவாருடைய அந்த கட்சியை அவரையும் உடைச்சிருக்காங்க. ஸோ இப்ப அந்த பாஜக பண்ண அந்த கட்சி உடைப்புகள் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில அந்த இடத்துல ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் கிடையாது, எதிர்கட்சிகள் வந்து ஒன்றிணைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த இடத்துல வைக்கப்படுது. அதனால அங்கேயுமே வந்து இந்தியா கூட்டணிக்கான செல்வாக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் அங்கேயும் வந்து பாஜகவால பெருசா சோபிக்க முடியல அப்படின்னம்னா அது அவங்களுக்கு டிராபேக்கு. ஸோ அடுத்த கட்டமா நம்ம பார்த்தோம்னா மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே வந்து யாராலையுமே ஒரு தெளிவான கணிப்பை வந்து வைக்க முடியல அப்படிங்கிறது தான் அனாலிசிஸோட முடிவா இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கடைசி தேர்தலை ஒட்டி பல பிரச்சனைகள் வந்து மேற்கு வங்கத்துல ஏற்படுத்தப்பட்டுச்சு, கலவரங்கள் நடந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த தேர்தலில் மணிப்பூரோட மேற்கு வங்கத்துல தான் வந்து இந்த தேர்தல் வாக்குப்பதிவினோட அந்த கலவரங்கள் அதிகமா நடந்துச்சு கூட. சூழல்லையே ஆமா, பல்வேறு கட்டங்களா வேற வந்து அங்க தேர்தல் நடத்தியிருந்தாங்க. கடைசியில் அந்த சந்தேஷ்காலி பிரச்சனை அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய அளவில் பிஜேபி வந்து கெயின் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய அந்த பிரச்சாரத்தின் போது. சட்டமன்ற தேர்தலையுமே கூட வந்து பிஜேபி அதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிக நம்பர்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ இப்போ பிஜேபி மேற்கு வங்கத்தில் என்ன நம்பர்ஸ் வரும், இன்னொரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிம்பமும் அங்க இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த 5 மாநிலங்கள் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட வந்து இங்க 100-120 தொகுதிகள் கிட்ட வந்து வந்துருது. ஸோ இந்த 5 தொகுதிகள்ல எந்த கூட்டணி ஒரு பெரிய அளவுல நம்பர்ஸ் வந்து அதுவே அவங்க டிசைடிங் ஃபேக்டர்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். டிசைடிங் ஃபேக்டரா இருக்குமான்னு தெரியாது. ஆனா ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு நெக் டு நெக் கேம் வருது அப்படின்னும் போது இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு உதவும். ஏன்னா நீங்க ஈஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வடகிழக்கு மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ், அது வந்து ரொம்ப கம்மியான சீட்ஸ் இருக்கிற இடங்கள் மட்டும்தான் வந்து அந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி சவுத்ஸ் வந்து ஒரு பெரிய நம்பர் இருக்கு. ஆனா அங்க பாஜக வந்து ஸ்ட்ராங்கா கிடையாது. அவங்க இருக்கிற ஒரு மாநிலம், அந்த ஒரு மாநிலம் வந்து 2 ஆக போகுதா இல்ல ஒரு மாநிலம் கர்நாடகால இருந்து ஆந்திராவுக்கு ஸ்விட்ச் ஆக போகுதா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வி. இல்ல ஆந்திரால வந்து சந்திரபாபு நாயுடு மேலேயும் சரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மேலேயும் சரி அவங்க 2 பேரும் மேலுமே அதிருப்தி இருக்கு அப்படின்ற பட்சத்துல காங்கிரஸுக்கு வந்து அந்த வாக்குகள் போகுதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. சப்போஸ் அதை காங்கிரஸ் அறுவடை பண்ணி அந்த இடத்துல வந்து அவங்க பெரிய நம்பர்ஸ் எடுத்தாங்கன்னா இது எல்லாமே வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான ஃபேவரா வந்து மாறதுக்கான. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லயே தங்களுடைய மாநிலத்தை ரொம்ப வலிமையா வச்சிருக்குது அப்படின்னு பார்த்தா திமுக அப்படின்னு தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பும் சரி பிந்தைய கருத்து கணிப்பும் சரி திமுக ரொம்ப சாலிடா 35 தொகுதிகளில் வந்து வெற்றி பெறலாம் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பல்கா ஒரு மாநிலத்திலேருந்து இவ்வளோ சீட்ஸ் வருது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக திமுகவுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக 2-3 ஃபேக்டர் கூட சொல்லலாம். இந்த தடவை வந்து திமுக வந்து தங்களோட 2 விஷயம் பண்ணாங்க. ஒன்று, தாங்கள் செய்த சாதனைகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள், 3 ஆண்டு ஆட்சியில் என்னென்ன பண்ணோம், குறிப்பாக மகளிர் திட்டங்கள் பற்றி நிறைய பிரச்சாரம் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு. கட்டணமில்லா பேருந்து அந்த விஷயம், அப்புறம் மாணவிகளுக்கு வந்து 1000 ரூபாய், குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, இப்படின்னு பல்வேறு
பல்வேறு விஷயங்களை வந்து எடுத்து முன் வச்சு பேசினாங்க. அதுல வந்து இந்த 1000 ரூபாய் வழங்குறது வந்து பல இடங்கள்ல போய் ரீச் ஆகல அப்படிங்கிற விமர்சனங்களும் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து எதுக்கு கட்டணமில்லா பேருந்து அப்படிங்கிற கருத்துக்களுமே வந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா ஓவராலா நம்ம வந்து இந்த திட்டங்களை எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா எல்லா குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண்ணையாவது வந்து இந்த திட்டங்கள் வந்து அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து அவங்க கொண்டு வராங்க. ஸோ அந்த கணக்கின்படி பார்த்தோம்னா அவங்க வந்து தங்களுடைய திட்டங்கள்ல வந்து ஒரு பிளஸ்ஸா வச்சு ஒரு பாயிண்டையும், ரெண்டாவது வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறதுல தொடர்ந்து கிட்டத்தட்ட 10வது ஆண்டா வந்து ரொம்ப தீர்க்கமா இருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து மக்களுக்கு வந்து வேற அல்டர்னேட்டிவை யோசிக்கிறதுக்கு வந்து விடலை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னொன்னு ஆப்போனன்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்ற ஒரு பாயிண்ட்டும் சொல்றாங்க. அதிமுக வலிமையான கூட்டணி அமைக்கல, பாஜக வந்து புதிதாக அமைச்ச கூட்டணி அவங்களால பெரிய லெவல்ல ஸ்கோர் பண்ண முடியுமா? ஸோ இந்த வாக்கு சிதறல்கள் வந்து திமுகவுக்கு வந்து சாதகமாக போகுன்றதையும் நம்ம கண்டிப்பா ராம். இப்போ இந்த சினாரியோ வந்து தமிழ்நாட்டுக்கும் சரி ஒட்டுமொத்த இந்திய அளவுலையும் அதுதான் வந்து இன்னைக்கு தேர்தல் சினாரியாவே இருக்கு. எப்பயுமே தேர்தல்களில் வந்து ஒரு கட்சி செய்த சாதனைகளை தாண்டி அந்த கட்சியின் மேல இருக்கிற அதிருப்தி தான் வந்து எதிர்கட்சிக்கு பெரிய ஒரு பலமா வந்து அமையும். ஆனால் அந்த பலத்தை வந்து அந்த அதிருப்தியை வந்து அறுவடை செய்யறதுக்கான இடத்துல வந்து அந்த எதிர்கட்சிகள் இருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே மாறப்போற. திமுகவின் 3 ஆண்டு ஆட்சி மீது மக்களுக்கு சின்ன சின்ன அதிருப்திகள் இருந்தாலும் அதை பெறக்கூடிய இடத்துல அதிமுகவும் பாஜகவும் நம்பிக்கையா இருக்காங்களான்ற கேள்விதான் இப்போ முதன்மை. கண்டிப்பா. ஏன்னா வந்து அவங்க கூட்டணியிலேயே வந்து அவங்க பெரிய கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. ஒரு கட்டத்துல வந்து பிஜேபி கூட இல்லைன்னு சொன்னாலும் அது வந்து நம்புறதுக்கு வந்து எத்தனை பேர் வந்து தயாராக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா பிரச்சாரத்திலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜக வந்து பெரிய அளவுல விமர்சிச்சு அவர் பேசல. ஒரு நம்பிக்கையை வந்து மக்களுக்கு இன்னும் ஏற்படல, நாங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிஜேபி ஆப்போசர் அப்படிங்கிறத வந்து அவங்க நிறுவல. இஸ்லாமிய சமூக வாக்குகளுமே வந்து ஒரு அந்த ஸ்கெப்டிசிசம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் வந்து இருந்துச்சு. எஸ்டிபிஐ மட்டும்தான் வந்து அவங்களோட போய் சேர்ந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிராபேக் வந்து அதிமுகவுக்கு ஏற்பட்டுச்சு. முன்னாடி அவங்க வந்து கூட்டணியில பாஜகவை சேர்த்ததோட இம்பாக்ட் இன்னுமே வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணலாம். இந்த நேரத்தில் நம்ம வாக்கு 18வது நாடாளுமன்ற தேர்தலுக்குரிய வாக்கு எண்ணிக்கை நாடு முழுவதும் தொடங்கிவிட்டதாக நம்ம செய்திகளை பார்க்க முடியுது. 8 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ள இந்திய தேர்தலுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயத்துல பார்க்கும்போது 543 தொகுதிகள் மொத்தம் இருக்கு. அதுல ஏற்கனவே பிஜேபி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண மாதிரி இருக்கே, அது என்ன? அது இப்பதான் தொடங்கினாங்க. அதுக்குள்ள என்னன்னா குஜராத்ல சூரத் தொகுதியில பாஜக வேட்பாளராக வந்து முகேஷ் தலால் அப்படிங்கிறவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்றாரு. அவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் 2 மனுக்கள், ஒன்னு வந்து மெயின் வேட்பாளர், இன்னொருத்தர் வந்து அவருக்கு ஆல்டர்னேட்டிவா டம்மி வேட்பாளர், 2 பேருடைய மனுக்களுமே வந்து தள்ளுபடி செய்யப்படுது. என்ன காரணம்னா அதுல கையெழுத்து போட்டவங்க வந்து நாங்க இந்த கையெழுத்து போடலன்னு சொல்லி ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணதுனால அவங்க 2 பேருடைய வேட்புமனும் தாக்கல் பண்ணப்படுது, தள்ளுபடி செய்யப்படுது. அதுக்கப்புறமா இருக்கிற இண்டிபெண்டன்ட் வேட்பாளர்கள், சுயேட்சை வேட்பாளர்களுடைய மனுக்களும் தள்ளுபடி செய்யப்படுது. பாதி பேர் வந்து அவங்களாம் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க இப்படின்னு சொல்லிட்டு அங்க எதிர்த்து போட்டியிடுறதுக்கான வேட்பாளர்களே இல்லை அப்படின்றதுனால அன்னபோஸ்ட்ல அவர் வந்து ஏற்கனவே ஒரு வெற்றி பெற்று அறிவிக்கப்பட்டாரு. அதனால பிஜேபிக்கு ஒரு அக்கௌண்ட், அவங்க அக்கௌண்ட்ல ஒரு நம்பர் இருக்குது. அதுவுமே பெரிய விமர்சனத்துக்குள்ளான விஷயம் தான். எல்லாருமே மிரட்டி வாபஸ் வாங்க வச்சாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பாஜக மேல வைக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த அக்கௌண்ட்ல பார்த்தோம்னா இன்னைக்கு ஏற்கனவே ஒரு ஜெயிச்சிட்டனால 542 தொகுதிகளுக்கு மட்டும்தான் இன்னைக்கு வந்து நம்ம ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கிறோம். ஸோ வாக்கு எண்ணிக்கை தொடங்கிருச்சு. இன்னும் ஒரு 5-10 நிமிடங்கள்ல நமக்கு வந்து அப்டேட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம வந்து அதை பத்தி நம்ம தொடர்ந்து இந்த நேரத்துல ஜூனியர் விகடன் நடத்தின கள ஆய்வு நச் நிலவரங்கள், அந்த விஷயங்கள் பத்தி நம்ம பேசி கண்டிப்பா தேர்தலுக்கு முன்பு பல்வேறு தொகுதிகளில் நேரடியாக நம்முடைய நிருபர்கள் நடத்திய அந்த கள ஆய்வின்படி என்ன முடிவுகள் வந்திருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். நம்ம வந்து 33 தொகுதிகளை வந்து உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 33 தொகுதிகளில் உறுதியாக வெல்கிறது அப்படின்னு நம்ம கருத்து கணிப்புல சொல்லியிருந்தோம், கள நிலவரங்கள்ல சொல்லியிருந்தோம், கள ஆய்வுகள்ல சொல்லியிருந்தோம். அதிமுக பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி அப்படின்ற ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் அவங்க வெல்ல போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம். மேலும் மீதம் இருக்கக்கூடிய 6 தொகுதிகள் வந்து இழுபறி நிலை நீடிக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ என்ன மக்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம், கொஞ்ச நேரத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி இந்த தடவை வந்து 4 ஒரு
நான்கு முனை போட்டிகளா வந்து இருக்கிறதுனால வெற்றி பெறும் வேட்பாளர்களுடைய அந்த வாக்கு வித்தியாசம் இருக்குல்ல பெரிய அளவுல இருக்காது அப்படிங்கிற ஒரு கணிப்புமே வந்து இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா 4 வந்து ஓட்டுகள் பிரிஞ்சதுனால வெற்றின்றது ஒருத்தர் கிடைக்கும், ஆனா அவர் பெற வாக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தடவை வந்து நமக்கு தெரிய ஒரு விஷயமா இருக்கு. நாம் தமிழர் கட்சியும் ஒரு 8% மேல நாங்க வாக்குகள் வாங்குவோம் அப்படின்னு நம்பிக்கையா இருக்கிறாங்க. அப்படி பாஜகவினுடைய அண்ணாமலை அவர்கள் பேசும்போது நாங்க ஒரு 10% மேலே 15%, 20% தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்படி பாஜகவும் நாம் தமிழரும் அதிகமான வாக்கு சதவீதத்தை பெறும்போது வெற்றிக்கான அந்த ஓட்ஸ் அப்படின்றது ரொம்ப குறைவாவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த வாக்கு சிதறல் தான் வந்து முக்கியமான காரணம். ஏன்னா ஒரு அண்ணாமலை சொல்றாரு அப்படின்னா அது அவர் பாஜகவை மட்டும் சொல்லல, அவர் பாமகவுடைய ஓட் ஷேரும் சேர்த்து சொல்றதுனால அந்த பெரிய நம்பர் சொல்றாரு. பட் அது கிடைக்குதா அப்படிங்கறத வந்து இன்னைக்கு தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டுல வாக்கு எண்ணிக்கை தொடங்கிருச்சு. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்களா இருக்கிறவங்க அவங்களுடைய அந்த தொகுதியில வந்து பயணிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து காலையில ஒரு 7:30 மணிக்கு எல்லாமே வாக்குச்சாவடிக்கு போயிட்டு இருந்தா நம்ம காட்சிகள் எல்லாம் கூட. கண்டிப்பா அது மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா பாஜகவும் சரி இந்தியா கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் எல்லாருமே சரி எல்லாருமே வந்து கிலோ கணக்குல வந்து ஸ்வீட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை அலுவலகம் வந்து அலங்கரிக்கப்பட்டுருச்சு. வெற்றியை கொண்டாடுறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. பாஜகவும் அந்த மாதிரி தான். பாஜக வந்து நாங்க அடுத்த 100 நாள் என்ன செய்ய போறோம் அப்படின்ற விவாதத்தையே அவங்க ஏற்கனவே தொடங்கிட்டதையும் நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பா வந்து அடுத்து வந்து யார் பிரதமர் ஆவாங்க, 2 கட்சியுமே வந்து ஒரு அந்த ரேலிக்கு வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களா, ரோட் ஷோக்காக யாரு உடனே வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம ஏற்கனவே தொடக்கத்துல சொன்ன மாதிரியே எந்த தேர்தலையும் இல்லாத அளவுக்கு 2 அணிகளுமே ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க நாம வெல்வோம் அப்படின்னு. அதனாலேயே இந்த தேர்தல் ரொம்ப சுவாரஸ்யமானதா மாறி இருக்குது. யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு வாக்களிச்ச 64 லட்சம் கோடி பேர் மட்டும் இல்ல, வாக்காளர்களாக இருக்கக்கூடிய இந்திய மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்களும் வந்து இந்த தேர்தல் எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, உலக நாடுகளும் இந்தியாவில யார் ஆட்சி அமைக்க போறா, அதன் மூலியமா நமக்கும் இந்தியாவுக்குமான எதிர்கால உறவுகள் எப்படி இருக்குன்றதை பத்தி பல்வேறு உலக நாடுகளும் உற்று நோக்கி கவனிக்கிறது. நீங்க உலக நாடுகள் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. 2 நாட்களுக்கு முன்னாடி OpenAI வந்து ஒரு தகவலை வெளியிட்டதா வந்து ஒரு விஷயம் வந்திருக்கு. என்னன்னா அதன் மூலமா இஸ்ரேல்ல இருந்து ஒரு நிறுவனம் வந்து இந்திய தேர்தல்கள்ல இன்டர்ஃபியர் பண்றதுக்காக வந்து ட்ரை பண்ணாங்க, ஒரு ஏஐ மூலமா அப்படின்னு ட்ரை பண்ணாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து வெளியே வந்திருக்கு. இது பிஜேபி ஆதரவாளர்கள் வந்து பெரிய அளவில் வந்து வெளியே பேசிட்டு இருக்காங்க, வந்து எலெக்ஷனுக்குள்ள வந்து ஏன் வந்து வெளிநாடுகள் வருது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் தேர்தல் ஆணையம் சொல்ற ஸ்டேட்மெண்ட் இன்னொரு பக்கம் அதுக்கு கான்ட்ராடிக்ஷனா இருக்கு, அது எதிராக இருக்கு. என்னன்னா OpenAI அந்த ஏஐ மூலமா வர இந்த இன்டர்ஃபீரியன்ஸோ இந்த கண்டென்ட்டோ இந்த போலி செய்திகளோ வந்து இந்த தேர்தலில் பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா பிஜேபியினுடைய குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு கிடைச்ச ஒரு சின்ன அப்டேட் நம்ம பேச. கண்டிப்பா மொத்தம் இருக்கக்கூடிய 542 தொகுதிகள், அதாவது இன்று வாக்கு எண்ணிக்கைக்கு உட்படுத்தக்கூடிய 542 தொகுதிகள்ல 40 தொகுதிகள்ல வந்து பாஜக முன்னிலை வகிக்கிறதா நம்ம பார்க்கிறோம். காங்கிரஸ், அதாவது இந்தியா கூட்டணி வந்து 11 தொகுதிகள்ல முன்னிலை வகிக்கிறதா பார்க்கிறோம். இந்த ஓப்பனிங் எப்படி பாக்குறீங்க? ஓப்பனிங் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலயும் சைமல்டேனியஸ்ல என்ன ஆரம்பிச்சிருப்பாங்க, இதை வச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. இது வரைக்கும் ஒரு 65 தொகுதிகளுக்கான ஒரு வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தை நம்ம பார்க்க முடியுது. அதுல வந்து 45 இடங்கள்ல பாஜக கூட்டணியும் பாஜக முன்னிலை வகிக்கிறதையும், 15க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல இந்தியா வந்து முன்னிலை வகிக்கிறதையும், மற்றவர்கள் அதாவது மாநில கட்சிகள் சுயேட்சை போன்றவர்கள் ஒரு 5 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இப்போ போகிற இந்த ஸ்பீடை பார்க்கும்போது நமக்கு ஒரு 11 மணிக்குள்ளேயே ஒரு ட்ரெண்ட் தெரியுதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னும் போது இன்னும் நாடு முழுவதும் இருந்து அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து சேரணும். ஸோ அந்த நம்பர்ஸ் வர்றதுக்கே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கட்ட நம்பரே வந்து நமக்கு வந்து வர்றதுக்கே டைம் எடுத்துரும். இந்த முன்னிலை நிலவரங்கள் அப்படின்றது தபால் வாக்குகளை மையப்படுத்தி தான். கண்டிப்பா முதல்ல வந்து தபால் வாக்குகளை தான் வந்து என்ன ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையமே சொல்லியிருந்தாங்க. ஆமா. ஸோ தபால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து 45 இடங்கள்ல வந்து முன்னிலையும், காங்கிரஸ் அதாவது இந்தியா கூட்டணி வந்து ஒரு 15 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இப்ப தமிழ்நாடு பத்தி நம்ம திரும்பியும் பேச வேண்டியிருக்குது. தமிழ்நாட்டுல 2026 தேர்தல் வந்து வித்தின் 2 years ஆஃப் கேப்ல வருது. இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய தாக்கம் வந்து தமிழ்நாடு அரசியல் எந்த அளவுக்கு இருக்கும்? அநேகமா திமுக அதிக தொகுதிகளில் வெல்லலாம் அப்படின்றது வந்து கருத்து கணிப்பு முடிவுகளா இருக்கு. அதிமுக இந்த தேர்தலை வந்து எப்படி எதிர்பார்க்கிறாங்க? அதிமுகவுடைய எதிர்காலம் இந்த தேர்தல் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
கண்டிப்பா. என்னன்னா இப்போ நம்ம சட்டமன்ற தேர்தலோட இந்த தேர்தலை வந்து நம்ம எவ்வளவு தூரம் கம்பேர் பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா ஆட்சி மாறுதா, மாறதை பொறுத்து மாநிலத்துல எந்த அரசாங்கம் அமையணும் அப்படிங்கிறத மக்கள் வந்து முடிவெடுப்பாங்க. ஸோ நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு அப்ரோச்சும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு அப்ரோச்சும் அப்படிங்கிறது தான் வந்து இங்க இருக்க போற மக்களுடைய எண்ணமா அப்படிதான் வந்து இருக்கும். ஏன்னா ஆட்சி மாறுதா, ஒருவேளை மாறினா மக்கள் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க, ஒருவேளை மாறலன்னா என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்றத நம்ம சொல்ல முடியாது. கூடவே வந்து அந்த நேரங்கள்ல வந்து ஒவ்வொரு மாநில கட்சிகளும் ஒவ்வொரு கட்சிகளும் எடுக்கிற நிலைப்பாடு என்ன, கூட்டணி என்ன. இப்போ விஜய் வந்து அவருடைய கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதன் மூலமா ஏதாவது இம்பாக்ட் ஏற்படுமா? கடைசி நேரத்துலதான் வந்து அதிமுக பாஜக பிளவு வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போ வந்து அந்த பிளவு தொடருமா, இல்லை சேருவாங்களா, இதெல்லாம் பொறுத்துதான் வந்து நம்ம சட்டமன்ற தேர்தலை முடிவு பண்ண முடியும். ஸோ அதை வச்சுட்டு இப்போ நம்ம அந்த கணிப்புக்குள்ள போக முடியாது. ஆனா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவை தவிர அதிமுக வந்து இதுல வந்து பெரிய அளவுல ஒரு ஆர்வம் செலுத்தின மாதிரி தெரியல அப்படிங்கிறது தான் களத்துல இருந்து நமக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக கட்சியும் தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வெற்றியோ இல்லைன்னா சாலிட் ஓட் பேங்கையோ இந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அதிமுக மீதான நம்பகத்தன்மை வந்து மக்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க அந்த ஸ்பிளிட் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனியா ஒரு அணியை உருவாக்கி பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு. டிடிவி தினகரன் அதிமுக ஆதரவாளர்களை கொண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கி பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறாரு. இந்த தேர்தலும் வந்து வரிசையா வந்து ஒரு தோல்வியில வந்து அமைஞ்சுது அப்படின்ற பட்சத்துல எடப்பாடியினுடைய தலைமை பெரிய கேள்விக்கு உள்ளாக்கப்படும். சோ ஆல்ரெடி வந்து நமக்கு நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அடுத்த கட்டத்துல எடப்பாடியை தள்ளிட்டு மேல வர்றதுக்கான தலைவர்கள் வந்து சில பேர் வந்து மறைமுகமா வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ற தகவல்லாம் வருது. அப்படி இருக்கும்போது எடப்பாடிக்கு இது ரொம்ப முக்கியமான தேர்தலாக தான் இருக்கும். அதாவது தேர்தல் அப்படின்றத தாண்டி உட்கட்சியை வந்து உட்கட்சி பிரச்சனைகளை தீர்த்து உட்கட்சி அளவுல தன்னை தலைவரா நிலைநிறுத்தி கொள்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப கண்டிப்பா தீர்ப்பு ரொம்ப அவசியமா தேவைப்படுது. அவங்க 2000 எப்போ ஜெயலலிதா மறைஞ்சாங்களோ அப்போதுல இருந்தே வந்து அதிமுகவினுடைய உட்கட்சி ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இன்னும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வரல. என்னதான் எடப்பாடி பழனிசாமி கையில அந்த கட்சி வந்தாலுமே அவர் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்ல கட்சிக்கு. சோ ஒரு கூட்டம் நடத்துறாரு, மக்கள் ஆதரவு இருக்கு, கட்சி தொண்டர்கள் ஆதரவு இருக்கு அப்படின்றது நம்ம பேச்சுவாக்குல இல்லாட்டும் ரிசல்ட்டா காட்டணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்படி ரிசல்ட்டா காட்ட முடியல அப்படின்னா இவங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ்ல என்ன தப்பு அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்து உட்கட்சிக்குள்ள இருந்தே வர ஆரம்பிக்கும். ஸோ அதை அவர் எதிர்கொள்ள தயாரா இருக்காரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இந்த நேரத்தில் ஒரு சின்ன அப்டேட் போயிடலாம். அதாவது இன்று காலை 8 மணி முதலே 572 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை வந்து 542 தொகுதிகளுக்கான எண்ணிக்கை தொடங்கிட்ட நிலையில நாடு முழுக்க தபால் வாக்குகள் வந்து எண்ணப்பட்டிருக்கு. இந்த தபால் வாக்குகள் எண்ணப்படுற நிலையில 103 தொகுதிகளில் வந்து பாஜக முன்னிலை வகிக்கிறதா சொல்றாங்க. இந்தியா கூட்டணி வந்து 39 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறதா சொல்றாங்க. இது வந்து மக்கள் நேரடியா சாமானிய மக்கள் வாக்களித்த வாக்குகளுடைய எண்ணிக்கை இன்னும் எண்ணப்படல, தபால் வாக்குகள் மட்டும்தான் தொடர்ந்து எண்ணப்படுது. தபால் வாக்குகளுடைய நிலவரத்தின்படி பார்க்கும்போது 103 தொகுதிகளில் பாஜக முன்னிலையில் வகிக்கிறதையும் கிட்டத்தட்ட 40 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலை வகிக்கிறதையும் பார்க்க முடியுது. தபால் வாக்குகள்ல எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் வந்திருக்கிறது எப்படி பார்க்க? இல்ல, தபால் வாக்குகள் டிஃபரன்சஸ் வரலாம். ஆனா இதை வந்து நம்ம பெரிய அளவுல கன்சிடர் பண்ண முடியாது. இன்னொன்னு, நாடாளுமன்ற தொகுதி ஒரு மக்களவை தொகுதி அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஒரு மக்களவை தொகுதி இது வந்து 6 சட்டமன்ற தொகுதிகளை வந்து உள்ளடக்கியது. ஒரு 12 லட்சத்துல இருந்து 20 லட்சம் வாக்காளர்கள் வரைக்கும் வந்து இருக்கிறதுக்கான ஒரு ஏரியா. ஸோ அதுல வந்து அதிகபட்ச டிஃபரன்ஸா வந்து ஜெயிக்கிறது வந்து 2 லட்சம் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய கேப் ஏற்படலாம். அப்படி இல்லாட்டினா கூட 6 சட்டமன்ற தேர்தல் தொகுதிகளை நீங்க ஒன்றிணைக்கும் போது எப்ப வேணா நம்பர்ஸ் திடீர்னு மாறலாம். எந்த பூத்துல வேணா டக்குன்னு வந்து நம்பர் ஏறலாம். அதனால ஒரு சட்டமன்ற தொகுதி கம்ப்ளீட் பண்ணி இன்னொரு சட்டமன்ற தொகுதி வரும்போது ட்ரெண்ட் மாறலாம். ஏன்னா இப்போ ஒரு கோயம்புத்தூர் நம்ம எடுத்துட்டோம்னா அது வந்து பல்வேறு தொகுதிகளில் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தது அதிமுக. ஆனா அந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஜெயிச்சது வந்து திமுக கூட்டணி. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து சட்டமன்ற தேர்தலா நீங்க பிரிச்சு பார்க்கும்போது அது வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அதனால இனிஷியல் ட்ரெண்ட் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. எப்ப வேணா மாறலாம்.
ஓகே, இந்த நிலையில் நம்ம அதிமுக குறித்து பேசணும், பாஜக குறித்தும் நம்ம பேச வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டு அளவில் அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்து ஒரு கடந்த செப்டம்பர் மாதம் ஒரு 8 மாதங்களுக்கு முன்னாடி கூட்டணி பிரிந்தது. அதன் பிறகு தனியாக தங்கள் தலைமையில் தேர்தலுக்கு ரொம்ப அண்மையில் தான் அவங்க ஒரு கூட்டணி அமைச்சாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவா பாஜகவான்ற பல்வேறு விவாதங்களை தாண்டி அவங்க பாஜக பக்கம் சேர்ந்தாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து கூட்டணிக்குள்ள அகாமடேட் பண்ணாங்க. அதிமுகவினுடைய ஒரு பிரிவாக கருதக்கூடிய அதிமுகவில் இருந்த ஓபிஎஸ் அவர்களுடைய அணியை வந்து பாஜக கூட்டணியில் கொண்டு வந்தாங்க. டிடிவி இதனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து கூட்டணிக்குள்ள வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சின்ன சின்ன கட்சிகளையுமே கூட அரவணைச்சு தங்கள் கூட்டணியில ஒரு மெகா கூட்டணி ரேஞ்சை வந்து பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் உருவாக்குறாங்க. அவங்களுக்கான எதிர்பார்ப்புகள் என்ன, அவங்க கட்சி ரீதியா என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, நம்ம காமன் சொசைட்டில பாஜக கூட்டணி எவ்வளவு வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கதானே செய்யுது. கண்டிப்பா என்னன்னா பாஜகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது, சவுத்துல நம்மளால வந்து பெரிய அளவுல கால் ஊன்ற முடியல, குறிப்பா தமிழ்நாட்டுல ஊன்ற முடியலன்றது. இந்த தடவை அது எப்படியாவது நம்ம வந்து நிறைவேற்றி காட்டணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய விஷயமா இருக்கு. இவன் வந்து அண்ணாமலை சொல்லலாம் நாங்கள் 15 தொகுதியில் ஜெயிப்போம் 20 தொகுதியில் ஜெயிப்போம் அவர் சொல்ற நம்பர்ஸ் அவர் இருந்தாலும், ஆனா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறது என்னன்னா நம்ம 2026க்கு ஒரு கணிசமான ஓட் பேங்கை இந்த இடத்துல ரெடி பண்ணணும், அது எப்படியாவது நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கிற மெயின் அஜெண்டா. அதுக்கப்புறம் தான் வந்து தொகுதிகளை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு, இது அவங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். அந்த பிளானோட தான் வந்து அவங்க வந்து தேர்தலையுமே அணுகுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களால வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த வெற்றிக்கு, ஆட்சி அமைக்கிறதுக்கான வெற்றிக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சதை நம்ம வந்து பெரிய விஷயமா பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பாஜக தொடர்பான கருத்து கணிப்பு விவரங்களை நம்ம பார்க்கும்போது பல்வேறு நிறுவனங்கள் வந்து பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு தொகுதியிலிருந்து அதிகபட்சம் 5 தொகுதிகள் வரைக்கும் பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தேசிய ஊடகங்கள் வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டு பாஜகன்னு சொல்ல பாஜக கூட்டணிக்குன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம பண்ண கருத்து கணிப்பு முன்னாடி பாஜகவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சில தொகுதிகள்ல இருக்கு, அதுவுமே வந்து ரொம்ப இழுபறியா தான் இருக்கு. கண்டிப்பா ஜெயிப்பாங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாதான். இந்த நேரத்துல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கோவையில போட்டிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அதிகம் கவனிக்கப்பட்ட தொகுதியில கோவையும் ஒரு தொகுதியா இருக்கு. அந்த நம்மளுடைய ஜூனியர் விகடன் நட்ச நிலவரத்தின்படி பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் இரண்டாம் இடத்திற்கான ஒரு இழுபறியில இருக்காரு. 2ஆம் இடத்தை பிடிப்பாரா அப்படின்ற ஒரு இழுபறி இருக்குதுன்றதை நம்ம பார்த்துருந்தோம். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா கோவை வந்து பாஜகவுக்கு ஒரு குட்டி இந்தியான்னு கூட நீங்க சொல்லலாம். வந்து அவங்க வந்து எப்பயுமே வந்து இந்த பார்டர் ஸ்டேட்ஸ்ல, பார்டர் மாவட்டங்கள்ல வந்து எப்பயுமே ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. அங்க வந்து பாஜக வேட்பாளரும் ஜெயிச்சிருக்காரு, முன்னாடி சிபி ராதாகிருஷ்ணன் எல்லாம் எம்பி ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்திய அளவுல ஒரு மாடலை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. மதம் சார்ந்த ஒரு இந்துத்துவ சார்ந்த ஒரு மாடலை வந்து கிரியேட் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து பிரச்சனை வந்து அதிகமா நடந்திருக்கு, கோவை குண்டுவெடிப்பு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் பயன்படுத்தி ஒரு வாக்குகளை வந்து அவங்க டெவலப் பண்ணுவாங்க. அந்த மாடலை அப்படியே கோயம்புத்தூர்ல வந்து கொண்டு வர பாக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து அதனாலதான் நான் சொல்றேன் கோவை வந்து ஒரு குட்டி இந்தியா அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் கோவையில் அண்ணாமலை அவர்கள் என்ன மாதிரியான வாக்குகளை பெற போறார் அப்படின்றதை நம்ம பார்க்க முடியும். அதாவது என்னன்னா சிம்பிள், அவருடைய வந்து நகர்பகுதிகளில் அவங்களுடைய வாக்குகள், அதே மாதிரி புது வாக்காளர்கள் வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, அதிருப்தியா இருக்கிற வாக்காளர்கள் எந்த கட்சியுமே எனக்கு பிடிக்கல நான் ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் இந்த ஓட்டுகள் மட்டுமே அவருக்கு வெற்றியை கொடுத்துருமா அப்படின்னா வந்து பெரிய அளவில் வந்து கொடுக்காது அப்படிங்கிறதான் நமக்கு தெரிய வருது. ஏன் அப்படின்னா அங்க திமுக ஹெட் ஸ்டார்ட்டா இருக்கு. என்னன்னா இஸ்லாமியர்களுடைய வாக்கு 100% திமுக தான் போகும் அப்படிங்கிறது அந்த நம்ம ஃபீல்ட்ல இருந்து கிடைக்கிற தகவலா இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் அங்க வந்து கோவைன்றது தொழில் சார்ந்த இடம் அப்படிங்கிறதுனால அங்க வந்து சிபிஎம் உடைய தொழிற்சங்கங்கள் மூலமா அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ். கடந்த முறை அங்க சிபிஎம் போட்டிட்டதை நம்ம ஆமா, அவர் வந்து 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருக்காரு. இப்ப அந்த 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து திமுகவுக்கு அந்த இடத்துல ஒரு ஹெட் ஸ்டார்ட் வந்து கொடுக்குது. இவங்க வந்து அண்ணாமலை வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கணும், திமுக 2.5 லட்சம் வாக்குகள்ல இருந்து ஆரம்பிக்குது, குறைஞ்சது 1.5-2 லட்சம் வாக்குகள் வந்து முன்னாடி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து திமுகவுக்கு பெரிய ஒரு லீடு வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால அண்ணாமலையுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து 2வது இடமா 3வது இடமா அப்படிங்கிறதுக்குள்ளதான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பொதுவாகவே கோவை அப்படின்னா அது வந்து அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு நம்ம அதிமுக காரங்க சொல்றதை கேட்டிருக்கிறோம். 11 சட்டமன்ற தொகுதிகளில் வந்து 10 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவும் 2021 பாஜக கூட்டணியில இருந்து அந்த மீதம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியும் வனந்த ஸ்ரீனிவாசன் ஜெயிச்சதை நம்ம பார்த்திருந்தோம். அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கு அது ஒரு கம்ஃபர்டபுள் விக்டரிக்கு தராதது ஏன்? ஒரே நிமிஷம், நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில அப்டேட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். தேர்தல் அப்டேட்ஸ்ல வயநாடு தொகுதியில வந்து ராகுல் காந்தி
அவர் வந்து முன்னிலையில் இருக்கிறதா வந்து நமக்கு இப்போ வந்து தகவல் வந்துகிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாடு பக்கம் வந்தோம்னா மத்திய சென்னையில வந்து தயாநிதி மாறன் திமுக வேட்பாளர் அவரும் முன்னிலையில வந்துகிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி புதுச்சேரியில வந்து தேர்தல் தொடங்குறதுல வந்து ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. தென் சென்னை பகுதியிலுமே வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து தாமதமாகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் வருது. வேலூர்ல வந்து அங்க கூச்சல் குழப்பம் நிலவுது வாக்கு எண்ணிக்கையில அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. நம்பர்ஸ் என்னன்னு சொல்லிடலாம். கண்டிப்பா. இப்போ காலையில 8 மணிக்கு தொடங்கிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. முதற்கட்டமாக தபால் வாக்குகள் நாடு முழுவதும் எண்ணப்பட்டிருக்கிற நிலையில மொத்தம் இருக்கக்கூடிய 542 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையில 158 தொகுதிகளில் பாஜக முன்னிலை வைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்தியா கூட்டணி 62 இடங்கள்லையும் 8 இடங்கள்ல வந்து மற்றவர்கள் வந்து முன்னிலை வகிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. தபால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ஸ் இருக்கிற மாதிரி தான் இந்த டிஃபரன்ஸ் காட்டுது இல்லையா? ஆமா, இது இந்தியா முழுக்க இருக்கு அப்படிங்கறதுனால வந்து நமக்கு அது ஒரு பெரிய நம்பரா தான் வந்து தெரிய வரும். ஏன்னா அரசு ஊழியர்களா இருப்பாங்க, வீட்டுல முதியோர்களா இருப்பாங்க, அவங்களுடைய வாக்குகள்லாம் வந்து அதுவே ஒரு கணிசமான ஓட் பேங்கா இருக்கும். இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஓட்ஸா தான் இருக்குமே தவிர இது டிசைடிங்கா இருக்காது, டிசைடிங் ஃபேக்டரா வந்து இது இருக்காது. கடைசி நேரத்துல வந்து இந்த வாக்குகள் வந்து ஒரு லீடை வந்து முடிவு செய்யலாம். மற்றபடி வந்து இதனால வந்து இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளால வர முடியாது. கேரள மாநிலத்துல வயநாடு தொகுதியில ராகுல் காந்தி அவர்கள் முன்னிலை இருக்கிறாரு. அங்க ஏற்கனவே ஒரு எம்பியா இருந்த ஒருத்தர். ஆனால் வயநாடுல போட்டியிட்ட ராகுல் காந்தி ரேபரேலியும் போட்டிடுறாரு, 2 தொகுதிகளில் போட்டிடுறாரு. ஒரு பிரதமர் வேட்பாளரா பார்க்கக்கூடியவர், ஒரு பிரதமர் ரேஞ்சில் அவரை வந்து காங்கிரஸ் முன்னிறுத்தும் போது இந்த 2 தொகுதி போட்டியிடுது இந்த தேர்தல் எந்த மாதிரியான தாக்கத்தை? கண்டிப்பா என்ன ஒரு தோத்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேக்கப் தான், ஒரு சேஃபர் சைடு தான். ஆனா இந்த தடவை வந்து ரேபரேலியுமே வந்து ராகுல் காந்திக்கு முன்னிலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த தகவல்கள் இன்னும் வர ஆரம்பிக்கல. வயநாடை பொறுத்த வரைக்கும் அங்க எதிர்த்து போட்டிடுறவங்களுமே வந்து இந்தியா கூட்டணியில இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. சோ ராகுல் காந்தியை எப்படியா ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிறது காங்கிரஸ் வந்து ஒரு தீர்க்கமான முடிவு. அதே மாதிரி ராகுல் காந்திக்கு வயநாடுல ஒருவேளை அவர் தோத்தாலுமே இல்ல வயநாடுல அவர் ஜெயிச்சாலுமே, அவர் ரேபரேலியில ஜெயிச்சாலுமே அவர் வயநாடு தொகுதியை எம்பி பதவியை வந்து விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது, ரேபரேலி அப்படிங்கிறது காங்கிரசினுடைய பாரம்பரிய தொகுதி, அவங்க குடும்பத்து கையில இருந்த ஒரு தொகுதி. அந்த தொகுதியில தங்களுடைய நிலைப்பாடை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், உத்தரப்பிரதேசத்துல ஒரு வலுவான கால் பதிக்கணும். அப்படி பதிக்கிற கட்சி தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஹெட் ஸ்டார்ட்டை வந்து அவங்க கையில வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி ஜெயிக்கும் போது கண்டிப்பா ஒரு வயநாடு தொகுதியை ராஜினாமா பண்றதுக்கான வாய்ப்பு தான் வந்து ரொம்ப அதிகம். எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அப்படிதான் வந்து அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஓகே, நமக்கு காலை 8 மணி முதலே நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கிவிட்ட நிலையில தமிழ்நாட்டிலையும் ஒரு சில நம்பர்ஸ் நம்ம பார்க்க முடியுது. 2 தொகுதிகளில் திமுக முன்னிலையில் இருக்கிறாங்க. இப்போ இது எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, தேசிய அளவில் பார்க்கும்போது பாஜக 159 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க, இந்தியா கூட்டணி 62 தொகுதிகள் முன்னிலை இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தெரியுது. வேலூர்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு கூச்சல் குழப்பம், புதுச்சேரியில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கல, தென் சென்னையில ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் ஆகுறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, இது என்னன்னா நம்ம ஒரு தொகுதியும் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள 6 சட்டமன்ற தொகுதி இருக்கும். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் பல்வேறு பூத்துகள் இருக்கும். சோ பல்வேறு செக்மெண்ட்ஸா வந்து பிரிச்சு வந்து அந்த வாக்கு எண்ணிக்கை அப்படி லீடிங்ல இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா கம்ப்ளீட்டா எண்ணி முறிக்கும் போது தான் அந்த கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும். ஆனா இப்போ அந்த லீடு அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெட் ஸ்டார்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கறத நம்ம கருது. அதுவும் தபால் வாக்குகள் நீங்க அடிக்கடி குறிப்பிடுற மாதிரி தபால் வாக்குகள் வந்து தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இல்லை, அது ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு நெக்லிஜிபிள் மார்ஜின்ல வந்து இரு கட்சிகளுக்கும் வரும்போது நிச்சயமா தபால் வாக்குகள் முடிவு பண்ணுமே தவிர ஒரு பெரிய மார்ஜினோ ஒரு வெற்றியை வந்து உறுதி பண்ற இடத்துல தபால் வாக்குகள் இல்லை. இந்த மாதிரி நேரம் நம்ம சொல்லணும்னா கடந்த 2019 தேர்தலில் விசிக தலைவர் திருமாவளவன் அவர் வந்து சிதம்பரம் தொகுதியில போட்டியிருந்த போது கடைசி நேரத்துல வந்து அந்த 5000 வாக்குகள் வித்தியாசத்துல, ஆமா, அந்த தபால் வாக்கு அப்படின்றது கடைசி நேரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேம் வந்து அவருக்கு வந்து பிளஸ் பாயிண்டா ஏற்படுச்சு. பயங்கர பதற்றத்துக்குள்ளான ஒரு நொடிகளா வந்து அந்த தேர்தல் பார்க்கப்படுச்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து ஒரு கை கொடுக்கும். இல்ல இவர் வந்து கிளீன் மெஜாரிட்டியில ஜெயிச்சிருவாங்க அப்படின்னா அந்த தபால் வாக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுல ஒரு. ஆனா இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வந்து எந்த தொகுதிகளுமே ரொம்ப க்ளோஸ் காலா போகும்
போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பல தொகுதிகளில் கம்ஃபர்டபுள் வெற்றியை திமுக பெறுவாங்க, ஒரு சில வெற்றியில் டிஃபரன்ஸுமே பார்க்கும்போது 50,000க்கு மேலே வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான டாக் தான் இருக்கு. ஸோ எந்த மாதிரி தொகுதிகள் தமிழ்நாட்டை க்ளோஸ் டு க்ளோஸ் போகுதுன்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க காத்திருக்கிறோம். இந்த விஷயத்துல நாம் தமிழர் கட்சியும் ஒரு ஃபேக்டரா இருக்கிறாங்க. அவங்க நம்பர்ஸ் இந்த அளவுக்கு கன்வெர்ட் ஆகிறாங்கன்னு தெரியல, பட் வாக்கு சதவீத அளவில் அதிகமான வாக்குகளை பெறலாம்னு சொல்றாங்க. இளைஞர்களுடைய வாக்குகள் வந்து ஆதரவு வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதாகவும் நம்ம கண்டிப்பா பிஜேபி என்ன நினைக்கிறாங்களோ அதே தான் வந்து நாம் தமிழருடைய இதுவும் இருக்கு. ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, அந்த ஓட் பேங்கை நாங்கள் ஒரு தேர்தலுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும், எங்களுடைய இலக்கு சட்டமன்றம் அப்படிங்கிறதுல அவங்களும் தெளிவா இருக்காங்க. ஆனா இந்த தேர்தலில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்து போடுவோம், எங்களுடைய வாக்குகளை நாங்கள் வந்து தயார் செஞ்சுக்குவோம். ஒரு பக்கம் சீமானும் வந்து பாஜகவும் சரி பிரதமர் மோடியும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்து விமர்சிச்சுட்டு வர்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் அவருடைய மொத்த ஸ்ட்ராட்டஜியுமே அகைன்ஸ்ட் பிஜேபி அப்படின்றதான் இருந்துச்சு. கண்டிப்பா அண்மையில பேசும்போது கூட, தேர்தலுக்கு முன்பு பேசும்போது கூட திமுக அதிமுகவெல்லாம் உள்ளூர் எதிரிகள், எங்களுக்கு முதன்மையான எதிரி வந்து பாஜக தான் அப்படின்னு பாஜகவுக்கு வாக்குகள் சென்றக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்திலையுமே நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள. ஒரு இன்னும் சுவாரஸ்யமான செய்தி, நெல்லையில ஒரு வாக்கு என்னும் மையத்தினுடைய சாவியே வந்து இல்லாதனால சாவியை தொலைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்களும் வந்து கடைசியில் நடந்துகிட்டு தான் இருக்கும், பார்க்க முடியும். ஆமா. இன்னொரு விஷயம் நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து பாஜகவை கடுமையா விமர்சிக்கிற அதே நேரத்துல அதிமுகவை ரொம்ப சாஃப்டா அணுகுனதையும் நம்ம பார்க்க முடியுது. அது நம்ம என்னன்னு விசாரிக்கும் போது அதிமுகவினுடைய வாக்குகளை நம்ம எப்படியாவது பெறணும், ஏன்னா இன்னைக்கு அதிமுக ஸ்ட்ராங்கா இல்ல, திமுக எதிர்ப்புலையும் ஸ்ட்ராங்கா இல்லை, ஒரு எதிர்கட்சியாகவும் சிறப்பாக செயல்படலை. அதனால நாம தொடர்ந்து கள நிலவரங்கள்ல கள செயல்பாடுகளில் வந்து நாம் தமிழர் கட்சி வலிமையா இருக்கு. திமுகவை நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம். பாஜக எதிர்ப்பு அதிமுக ஓட்டுகளையும் நம்ம வந்து அதிமுக இருந்து டைல்யூட் பண்ணணும் அப்படின்ற பிளான்ல அதிமுகவை ரொம்ப சைலண்டா ரொம்ப காமா ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணது மூலியமா அதிமுக அபிமானிகளுமே கூட எங்களுக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலையும் நாம் தமிழர் கட்சியினர் இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே பேசுனது போல அதிமுக எவ்வளவு வாக்குகள் வாங்க போகுது அப்படின்றது வந்து தொடர்ந்து ஒரு பெரிய முக்கியமான விஷயமா இருந்துட்டு இருக்கும். இப்ப கொஞ்சம் மாநிலங்கள் ரிலேட்டடா கொஞ்சம் நம்பர்ஸ் நம்ம பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் வந்து பாஜக கூட்டணி 4 இடங்கள்லயும், இந்த காங்கிரஸ் கூட்டணி 3 இடங்கள்லையும் வந்து முன்னிலையில் இருக்காங்க. ஹரியானாவில் பாஜக 2 இடங்கள்லையும் காங்கிரஸ் கூட்டணி 1 இடங்கள்லையும் வந்து முன்னிலையில் இருக்காங்க. ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி 2 இடங்கள், காங்கிரஸ் கூட்டணி 2 இடங்கள், மற்ற ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து 3 இடங்கள்ல வந்து முன்னிலையில் இருக்காங்க. சத்தீஸ்கர்லையும் 2 இடங்கள்ல முன்னிலை. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பாஜக 2 தொகுதிகளிலையும் காங்கிரஸ் 2 தொகுதிகளிலையும் முன்னிலை இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மேற்கு வங்கத்துல வந்து பாஜக கூட்டணி 8 இடங்கள்ல, திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணி 6 இடங்கள்ல, காங்கிரஸ் கூட்டணி 2 இடங்கள்ல வந்து அது ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஃபேக்டரா இருக்கு. மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணி வந்து 2 தொகுதிகள்ல தான் முன்னிலை, ஆனா பாஜக 6 தொகுதிகள் லீடு வைக்கிறது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு இல்லையா? தபால் வாக்குகளாவே இருந்தாலும் அங்க வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தானே லீடு எப்போதுமே முன்னாடி. கண்டிப்பா சட்டமன்ற தேர்தலையும் வந்து அந்த லீடு வந்து பாஜக வந்து எடுத்துட்டாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பெரிய நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு. நான் சொன்ன மாதிரி தேர்தல் நேரத்துல கடைசி நேரத்தில் நடந்த பல பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்கணும். பாஜக ஒரு தொகுதியில வந்து முன்னிலை இருக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணி மன்னிக்கணும், தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணி ஒரு தொகுதியில லீட் எடுத்திருக்கதா சொல்றாங்க. என்ன தொகுதின்ற தகவல் வந்து நமக்கு இன்னும் வரல. 3 தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலையும், ஒரு தொகுதியில பாஜக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. 4 தொகுதிகளுக்கான ரிசல்ட்ஸ் முன்னிலை நிலவரங்கள் தான் நமக்கு இப்போ வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு பாஜக தொகுதி எது அப்படின்ற தகவலும் மிக விரைவிலேயே நம்ம பார்க்க இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம இன்று காலை 8 மணிக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்குன்னு இல்லை, இன்னைக்கு முழுக்கவே நாம வந்து தேர்தல் குறித்து தான் பேச போறோம். நம்மளுடைய விகடன் ஸ்டுடியோக்கு பல்வேறு அரசியல் விருந்தினர்கள் வர இருக்கிறாங்க, பல்வேறு மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் நோக்கர்களும் வர இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லாம தேசிய அளவுல பல்வேறு மாநிலங்கள் குறித்தும் வெங்கடேஷ் அவர்கள் பேசும்போது சொன்ன மாதிரி தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் குறித்தும் அந்த அரசியல் குறித்தும் எப்படி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை டீகோட் பண்ற விவாதங்களும் நம்ம வச்சிருக்கிறோம். அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, பாஜகவுக்கு இந்த தேர்தல் கிடைக்கக்கூடிய வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய வாக்குகள் வந்து அவர்களுக்கு என்ன மாதிரியான வளர்ச்சியும் அல்லது தமிழக அரசியல் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நாம மட்டும் இல்லை, செய்தியாளர் குழு மட்டும் இல்லை, பல்வேறு விருந்தினர்களும் நம்மளுடைய அரங்குக்கு வருகை சேர்ந்து அது குறித்து பேச இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஒரு நம்ம நம்பர்ஸை நேஷனல் லெவலில் இருக்கிற நம்பர்ஸை பார்க்கலாம். கண்டிப்பாக
தபால் வாக்குகள் மட்டுமே எண்ணப்பட்டு வரும் நிலையில 165 இடங்கள்ல பாஜக கூட்டணி வந்து முன்னாடி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே சமயம் 91 இடங்கள்ல இந்தியா கூட்டணி வந்து முன்னாடி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தபால் எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கையின்படி 3 தொகுதிகளில் திமுக வந்து லீட்ல இருக்கிறாங்க. ஒரு தொகுதியில வந்து பாஜக லீட்ல இருக்கிறதா தகவல் நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம நெல்லையில ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா வாக்கு எண்ணக்கூடிய அந்த அலுவலகத்தினுடைய சாவியவே காணும் அப்படின்னு ரொம்ப பரபரப்பா திருநெல்வேலியில திருநெல்வேலின்னு சொன்னதான் நமக்கு ஞாபகம் வர விஷயம். அங்க வந்து சிட்டிங் எம்எல்ஏ பிஜேபியோடைய சிட்டிங் எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் வந்து போட்டியிடுறாரு. அவர் வந்து ஒரு பாஜக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில தொகுதிகளில் திருநெல்வேலி தொகுதியும் நம்ம மறுக்க முடியாது. 2021 அதிமுக கூட்டணியில இருந்து திருநெல்வேலி எம்எல்ஏ சீட்ல நின்று அவர் வந்து வெற்றி பெற்றார். மேலும் தேர்தல் பணிகளையும் ரொம்ப சிறப்பாகவே அவர் அணுகினார் அப்படின்னு சொன்னாங்க. அங்க வந்து காங்கிரஸ் கேண்டிடேட் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதா பாஜகவினர் வந்து கருதுறாங்க. நம்ம அங்க ஜெயிக்கலாம் அப்படின்றது ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறது. ஆனா அது வந்து எவ்வளவு தூரம் சாத்தியம் அப்படிங்கறத நம்ம இன்னொரு ஆங்கிலையும் யோசிச்சு பார்க்கணும். நயினார் நாகேந்திரன் வந்து திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் நாடாளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது 6 சட்டமன்ற தொகுதிகள் ஒரு 5 தொகுதிகள் உள்ளடக்கியது. திருநெல்வேலி நகரம் அப்படிங்கிற போது அவருடைய வேலை அப்படிங்கிறது வீச்சு அப்படிங்கிறது பெரிய அளவுல பண்ணியிருக்கலாம். அப்ப அதிமுக கூட்டணியிலே அவங்க இருந்தாங்க, அதிமுக கூட்டணியிலும் இருந்தாங்க. சோ அந்த வீச்சு அப்படிங்கிறது நாடாளுமன்ற தொகுதிக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறது நம்ம ஒரு பெரிய சந்தேகம் தான். இவன் தான் அவர் வந்து இந்த 4 கோடி ரூபாய் பிரச்சனையிலயும் வந்து அவர் சிக்கி இருக்கிறாரு. தேர்தல் நேரத்துல அது ஒரு டிராபேக்காவுமே வந்து அவருக்கு வந்து அமைஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து திமுக 4 இடங்கள்ல முன்னிலையில இருக்கு. பாஜக வந்து முன்னிலை வைத்த அந்த ஒரு தொகுதி வந்து இப்ப திமுக பக்கம் போயிடுச்சு. ஆமா ஆமா. சோ இதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த நம்பர்ஸ் வந்து போக போக வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பூத் வைஸா வந்து மாறும்போது வந்து நம்ம சடனா ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. ஏற்கனவே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி தபால் எண்ணிக்கை வந்து ஒரு வெற்றி நிலவரமா, அது வந்து ஒரு ட்ரெண்டான்னு நம்ம சொல்ல முடியாது. தபால் வாக்குகள் அப்படின்றது அரசு ஊழியர்கள் அன்று வாக்களிக்க வர முடியாமல் பல்வேறு வேலைகளிலும் இல்ல முதியவர்களுடைய வாக்குகளுமே கூட தபால் வாக்குகள்ல வரதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல அது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டரோ இல்லைன்னா அதுதான் வெற்றி நிலவரமோ இல்லை. மக்கள் அளித்த வாக்குகள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல என்ன ஆரம்பிப்பாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து கண்டிப்பா. அதே மாதிரி புதுச்சேரி நிலவரம் வந்துட்டு இருக்கு. புதுச்சேரியில காங்கிரஸ் வந்து முன்னிலையில இருக்கிறதா வந்து நமக்கு வந்து தகவல் வந்துகிட்டு இருக்கு ராம். அதே மாதிரி திருவண்ணாமலை, தென் சென்னை போன்ற பகுதிகளிலுமே வந்து திமுக கூட்டணி வந்து முன்னிலை வகிச்சுட்டு இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு சொல்லிட்டு நம்ம தகவல் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதுலயும் நீங்க புதுச்சேரி பத்தி பேசுனீங்க. 1700 வாக்குகள் வந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வாங்கிட்டு இருக்க சமயத்துல பாஜக 1400 வாக்குகள், ஒரு 300 வாக்குகள் தான் வித்தியாசத்துல இருக்கு. அங்க ட்ரெண்ட் எப்படி வேணா புதுச்சேரியில மாறி மாறி வரலான்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி பீகார்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வந்துட்டு இருக்கு. லல்லு பிரசாத் யாதவினுடைய மகள்கள் வந்து போட்டியிருந்தாங்க 3 பேருமே வந்து பின்னாடி இருக்கிறதா வந்து பீகார்ல இருந்து நமக்கு வந்து தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஓகே. சோ கனிமொழி எம்பி தூத்துக்குடியில வந்து முன்னிலையில இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்துகிட்டு இருக்கு. கனிமொழி பொறுத்த வரைக்கும் 2019 தான் அவங்க தூத்துக்குடியில போட்டியிட ஆரம்பிக்கிறாங்க. 2019 முதல் முறை போட்டியிட்டு ஒரு தமிழிசை அவர்கள் எதிர்த்து, பாஜக தரப்புல தமிழிசை அவர்கள் எதிர்த்து போட்டிட்டாங்க. அப்பவுமே ஒரு பெரிய க்ளோஸ் மார்ஜின்லாம் எதுவுமே இல்லை. 2 லட்சம் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு பெருவெற்றியை கனிமொழி அவர்கள் பெற்றாங்க. அதே மாதிரி இந்த 2019 இருந்து 2024 காலகட்டத்தில் பல்வேறு தொகுதி சார்ந்த பணிகளை கனிமொழி அவர்கள் சிறப்பாக செஞ்சிருக்கிறதாகவும் மக்கள் கருத்து கணிப்புகள் மூலியமாகவும் மக்கள் கருத்து மூலியமாகவும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் கனிமொழி அவர்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து, By the way, I couldn't share the photos you sent me yesterday. I can't even take வசிக்கக்கூடியவர். அங்கே அவருக்கு வந்து தூத்துக்குடி வந்து பூர்வீகமான ஊர் அப்படின்றதுனால அவர் தூத்துக்குடியை வாங்கி அங்கே போட்டியிடுறத சொல்ல முடியுது. பாஜக இந்த முறை தூத்துக்குடியில் போட்டியிடவே இல்லை அப்படின்றதையும் ஒரு பாயிண்டாக பார்க்கணும். பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் தான் அங்கே போட்டியிடுறாங்க. ஸோ ஒரு வலுவான எதிரி இல்லை. கடந்த முறையாவது தமிழிசை அவர்கள் இருந்தாங்க. இந்த முறை யாருமே அந்த வலுவான இடங்களை பிடிக்கிறதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில் நாம் தமிழர் கட்சியும் மீனவ கிராமங்கள் சார்ந்த இடங்கள்ல மட்டும்தான் அவங்களால வாக்குகள் பெற முடியுமே தவிர நகர் பகுதிகளில் எந்த மாதிரி வாக்குகள் வாங்க போறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ எனவே எந்த சந்தேகமும் இல்லாம ரொம்ப எளிமையான ஒரு வெற்றியை வந்து கனிமொழி அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். தமிழிசை அப்படின்னு சொல்லும் போது ஞாபகம் வருது, அவங்க போட்டிட்டு தென் சென்னையில வந்து அவங்க பின்னாடி சந்திச்சிருக்காங்க. ஓகே. தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்க திமுக சேர்ந்தவங்க. அவங்க வந்து 10 இடங்கள்ல வந்து பூத்ல மூலமா வந்து முன்னிலையில இருக்கிறதா வந்து நமக்கு வந்து தகவல் கிடைச்சிட்டு இருக்கு ராம்.
இப்போ வந்து இன்னொரு அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வந்த விலையில இந்த நேரத்துல வாக்கு எண்ணும் எந்திரத்தினுடைய வாக்குகள், அதாவது சாமானியர்கள் வாக்களித்த வாக்குகளும் எண்ண தொடங்கிட்டாங்க. இனிதான் நமக்கு வந்து ஆக்சுவல் ட்ரெண்ட் தெரிய வரும். தபால் வாக்குகள் அடிப்படையில பார்க்கும்போது 194 இடங்கள்ல பாஜக கூட்டணி நாடு முழுக்க முன்னிலையில் இருக்கிறாங்க. 109 தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறாங்க. இது தபால் வாக்குகளுடைய நிலவரம். தற்போது சாமானியர்கள் அளித்த, மக்களாகிய நீங்கள் அளித்த வாக்குகள் வந்து நாடு முழுக்க என்ன தொடங்கி இருக்கிறாங்க. தமிழகத்துல மிக விரைவிலேயே மக்கள் அளித்த வாக்குகளும் எண்ணப்பட இருக்குது. ஸோ இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம வந்து ஆக்சுவல் ட்ரெண்டை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இந்நிலையில வந்து வாரணாசி தொகுதியில வந்து பிரதமர் மோடி முன்னிலையில இருக்காரு அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி காந்தி நகர் தொகுதியில, குஜராத்தின் காந்தி நகரத்துல அமித்ஷா வந்து முன்னிலையில வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தெரியுது. கிட்டத்தட்ட நம்ம வட மாநிலங்களை நம்ம பார்க்கும்போது எல்லா மாநிலங்களிலும் வந்து பாஜக 1 அல்லது 2 தொகுதிகள் அட்லீஸ்ட் லீட்ல இருக்காங்கன்னு தெரியுது. டெல்லியில பாஜக 2 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. பீகார்ல பாஜக கூட்டணி 13 இடங்கள்ல முன்னிலை இருக்கு. இந்தியா கூட்டணி 6 இடங்கள்ல வந்து முன்னிலையில இருக்காங்க. குஜராத்ல எந்த இதுவும் இல்லாம 15 தொகுதிகளில் வந்து பாஜக வந்து முன்னிலையில இருக்காங்க. நம்ம ஸ்டார் கேண்டிடேட்ஸ் பார்க்கும்போது மோடி அவர்கள் போட்டியிட்ட வாரணாசி தொகுதியா இருக்கட்டும், அமித்ஷா அவர்கள் போட்டியிட்ட காந்தி நகர் தொகுதியா இருக்கட்டும், ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட்ட வயநாடு தொகுதியா இருக்கட்டும், 3 தொகுதிகளையுமே அந்த தலைவர்கள் வந்து முன்னிலையில் இருக்கிறாங்கன்ற செய்தியை நம்ம மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப க்ளோஸ் காலா போயிட்டு இருக்கு. 4 தொகுதிகளில் வந்து பாஜகவும் 3 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணியும் பாஜக க்ளோஸ் கால்ல தான் போயிட்டு இருக்கு. அந்த நம்பர்ஸ் வந்து எப்போ வேணா வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் ஃபைட்டா போயிட்டு இருக்கு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 3 இடங்கள்லயும், பாஜக கூட்டணி 2, காங்கிரஸ் கூட்டணி 2 அப்படின்னு சொல்லிட்டு சரிசமமான ஒரு போட்டியா போட்டியாவே. ஆமா, ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை வந்து மக்கள் பாஜக மேல அதிருப்தியை வந்து சந்திரபாபு நாயுடைய தெலுங்கு தேசம் மேல காமிச்சாங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மேல இருக்கிற அதிருப்தியும் சேர்ந்து அது காங்கிரஸுக்கு வாக்கா மாறதுக்கான வலிமையான ஒரு வாக்கா மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில பார்த்தோம்னாலும் இந்த தேர்தல் வந்து ரொம்ப க்ளோஸ் காலா போயிட்டு இருக்கும். உத்தரப்பிரதேசத்துல 25 இடங்கள்ல பாஜக ஒரு பெரிய லீடு எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணி வந்து 5 இடங்கள்ல வந்து லீடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த உத்தரப்பிரதேசத்துல தான் வாரணாசியும் வருது. ஸோ அங்கே வந்து பிரதமர் மோடி லீட்ல இருக்காரு. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலையில வந்து திமுக லீட்ல இருக்கு, தென்சென்னையில லீட்ல இருக்காங்க, மத்திய சென்னை 4 தொகுதிகள்ல வந்து லீட்ல இருக்கதா நமக்கு தெரியுது. புதுச்சேரியில வந்து காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட 3000 வாக்குகள் வந்து வாங்கிட்டாங்க. பாஜக வந்து 1900 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஒரு 1000-1100 வாக்குகள் அப்படிங்கிற வித்தியாசத்திலே தான் நம்ம போயிட்டு. இந்த நேரத்துல கன்னியாகுமரியில நடக்கிற விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் குறித்து நம்ம பேச வேண்டியது. கண்டிப்பா காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி அவர்கள் பாஜகவுக்கு இணையும் போது அந்த தொகுதியை ராஜினாமா செஞ்சதுனால அங்க ஒரு தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. விளவங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 4 பேருமே பெண் வேட்பாளர்களை, எல்லா கட்சிகளுமே நாம் தமிழர் உட்பட திமுக, அதிமுக, பாஜக அப்படின்னு எல்லாருமே பெண் வேட்பாளர்களை களமிறக்கியிருந்தாங்க. அந்த ட்ரெண்ட் பத்தி நம்ம பேசி ஆகணும். அங்க வந்து காங்கிரஸ் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் நம்ம தொடர்ந்து நம்ம அங்க இருக்கக்கூடிய நிலவரங்களா சொல்றாங்க. அங்க அதிமுக விளவங்கோடு தொகுதியில ரொம்பவே வீக்கா இருக்கிறதுனால பாஜக 2வது இடம் வந்தா கூட ஆச்சரியத்துக்கு இல்லைன்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. கண்டிப்பா ஒரு அதிருப்தி இருக்கும். மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, நீங்க வந்து அந்த நேரத்துல ராஜினாமா பண்ணிட்டு வேற கட்சிக்கு போறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு வந்த அதிருப்தி. ராஜினாமா செஞ்சுட்டு போன விஜயதாரணி அவர்களே பல்வேறு இடங்கள்ல பாஜகவுக்காக பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு சின்ன எதிர்ப்புகள், சலசலப்புகள் இருந்ததையும் நம்ம கண்டிப்பா இது உட்கட்சி பிரச்சனையை வந்து அப்படியே வந்து அவங்க வந்து தொகுதி பிரச்சனையா ஆக்கினதுடைய விளைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்க வந்து காங்கிரஸ் இன்னொன்னு இங்க திமுக கூட்டணியில தான் வந்து அவங்க நின்று அந்த இடத்துல வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னும் போது இந்த தேர்தலும் அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா தான் அந்த விளவங்கோடு தொகுதியில அமையும். ஏற்கனவே வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் மட்டும்தான் மாறுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இந்த நேரத்துல மேற்கு வங்கத்தோடைய நிலவரத்தை பார்க்கலாம். பாஜக கூட்டணிக்கு வந்து 8 இடங்களும், திரிணாமுல் மற்றும் இதர கட்சிகளுக்கு வந்து 6 இடங்களும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 2 இடங்களும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ராஜஸ்தான்லயும் வந்து பாஜக முன்னிலையில இருக்காங்க, 6 இடங்கள்ல முன்னிலை. காங்கிரஸ் கூட்டணியினுடைய வந்து 1 இடத்துல 3 இடங்கள்ல முன்னிலை. ஜார்க்கண்ட்ல வந்து பாஜக கூட்டணி 6 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க, காங்கிரஸ் கூட்டணி 1 இடத்துல முன்னிலையில இருக்கு. ஸோ இப்படி அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம
நேஷ்னல் ட்ரெண்ட்ஸையும் நம்ம பார்க்கலாம், ஒட்டுமொத்தமாக பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இது வரைக்கும் 307 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை வந்து தொடங்கியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் வந்து சுமார் 177 தொகுதிகளில் பாஜக வந்து லீட்ல இருக்காங்க. 121 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி லீட்ல இருக்கிறதா சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல தபால் வாக்குகளுடைய முன்னிலை நிலவரம் தான் இந்த முன்னிலை நிலவரம் தான் ட்ரெண்டா இருக்குமா அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்திலே தெரிஞ்சிடும். ஏன்னா சாமானியர்களும் மக்களும் வாக்களித்த வாக்குகளும் என்ன தொடங்கிட்டாங்க. ஸோ எப்படி போகுது அப்படின்றத நம்ம வந்து திருச்சி தொகுதியில மதிமுக வேட்பாளர் துரைவைகோ முன்னிலையில இருக்காரு. 2வது இடத்துல நாம் தமிழருடைய வேட்பாளர் இருக்காரு. ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, திருச்சியில வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அப்படின்றவர் போட்டிட்டு இருந்தாரு. ஜல்லிக்கட்டு சமயங்கள்ல பல்வேறு இயக்கங்களை வந்து ஒருங்கிணைச்சு போராட்டத்தை பண்ணதும் ஒரு சமூக ஆர்வலராகவே பல ஆண்டுகள் வந்து அங்க அவர் திகழ்ந்ததை நம்ம பார்க்க முடியுது. ஜல்லிக்கட்டு ராஜேஷ் தான் திருச்சி வேட்பாளர் அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு பல்வேறு உற்சாகத்தை கொடுத்தது. ஏன்னா மக்கள் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பிரமுகரா திருச்சி ராஜேஷ் அவர்கள் இல்லை, அவர் வந்து வெளியில இருந்தாரு. அவரை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி தான் நாம் தமிழர் கட்சிக்குள்ள கொண்டு வந்து வேட்பாளர் நிறுத்தினாங்க. அதுல ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி துரைவைகோ அவர்கள் வந்து முன்னிலை இருக்கிறாரு. நம்ம பார்த்திருப்போம், தேர்தலுக்கு முன்னாடி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சின்னம் தொடர்பான பல்வேறு வாக்குவாதங்கள் பொது வழியிலேயே வந்துச்சு. நாங்கள் வந்து தனிச்சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்னு சொன்னாங்க. பம்பரம் சின்னம் கிடைக்கல, தீப்பெட்டி சின்னத்தை வாங்கி வந்து திருச்சியில துரைவைகோ அவர்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போட்டிட்டாரு. அந்த வகையில் முன்னிலையிலையும் இருக்கிறாரு. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கே திமுக அமைச்சர்கள் 2 பேர், அதாவது KN நேரு அவர்களும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 2 திமுக அமைச்சர்களுடைய தொகுதி, ஒட்டுமொத்தமாகவே திமுக MLAக்கள் இருக்கிற தொகுதி. அதனால திருச்சியை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிடலாம் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. இருந்தாலும் உதயசூரியன் சின்னத்துல துரைவைகோ போட்டி இடாததுனால நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஓட் மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம் அப்படின்றது அரசியல் நோக்கர்களுடைய பார்வையா இருக்கு. தொடர்ந்து திருச்சியில வந்து மதிமுக முன்னிலையில் இருக்கிற செய்தியை தான் தமிழ்நாடு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. திமுக 7 இடங்கள்ல வந்து முன்னிலையில இருக்காங்க. அதிமுக ஒரு இடத்துல வந்து முன்னிலை இருக்கிறது வந்து பார்க்கிறோம். நம்ம என்ன தொகுதின்றதை நம்ம விரைவிலேயே நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம காலையில இருந்து பார்க்கிறோம், 8 மணில இருந்து பாஜகவுக்கு ஒரு நம்பர் வருது, அது டக்குன்னு திருப்பி திமுக அந்த இடத்துல லீடு வந்துடுறாங்க. அதிமுக லீடு இப்ப வந்திருக்கு, அது என்னவா ஆக போகுதுன்றத நம்ம பொறுத்து இந்த ட்ரெண்ட் நம்ம ஒரு 10-11 மணி வரைக்கும் வந்து இப்படிதான் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். வந்து அப்பதான் வந்து ஒரு கிளியர் கட்டான விஷயம் தெரியும். வந்து ஒரு இருக்கிற 39 தொகுதியில 20 தொகுதிகளுக்கு மேல நாங்க லீட்ல இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சுனாலே யார் வந்து அதிக வெற்றியை வந்து இங்க பெற போறாங்க அப்படிங்கிற விஷயமும் நமக்கு வந்து எளிதா தெரிய கிடைச்சிடும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 7-8 தொகுதிகளில் திமுக லீடு வரும்போது அது ஆரம்பமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்குது. இன்னொன்று, தபால் வாக்கு எண்ணிக்கை மட்டும் இல்லாமல் மக்களுடைய வாக்குகள் எண்ணப்படும் போதும் இந்த ட்ரெண்டு தான் தொடரும் அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொன்று, நீங்கள் சொன்னீங்க நெல்லையில் வந்து சாவி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு சுவாரஸ்யம் வந்து விருதுநகர்லையும் நடந்திருக்கு. விருதுநகர் தொகுதியில் சாத்தூர் தொகுதிக்கான ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த அறையோட சாவி சேரல. அதாவது சாவி இருக்கு, அந்த சாவியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த சாவி இல்லையேன்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. உடனடியா என்ன சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் கூட தாமதிக்காதீங்க, ரொம்ப முக்கியமான நிகழ்வு, அந்த பூட்டை உடைச்சிருங்க அப்படின்னு விருதுநகர் கலெக்டர் வந்து உத்தரவிட்டிருக்கதா நமக்கு பல்வேறு தகவல் போட்டாங்க. இருந்தாலும் அதை வந்து உடைக்கதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நெல்லையில மட்டும் இல்ல, விருதுநகர் தொகுதியிலும் நடந்தது. தொடர்ந்து இந்த மாதிரி சாவி மாறுறது, நம்பர்ஸ் மாறுறது, வாக்குப்பட்டியல நம்பர்ஸ், இது பெரிய ஒரு கன்சர்னாவே வந்து அந்த இடத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னொரு அப்டேட், அதாவது தமிழக தேர்தல் ஆணையர் சத்யபிரதா வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவலை கொடுத்திருக்கிறாரு. தபால் ஓட்டுகள் முதலில் எண்ணப்படும், ஆனால் இயந்திரங்களில் பதிவான ஓட்டுகளை எண்ணி முடித்த பிறகே தபால் ஓட்டு எண்ணிக்கை முடிவு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தபால் வாக்குகள் இப்ப எண்ணிருவோம், அதை தொடர்ந்து வாக்கு இயந்திரங்களும் தொடர்ந்து எண்ணப்படும். ஆனால் தபால் வாக்குகள்ல எவ்வளவு வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்கன்ற தகவலை நாங்க இந்த எலெக்ஷன், அதாவது இவிஎம் உடைய கவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க அறிவிப்போம் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. அது ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்திடக்கூடாது, அதனால நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கடைசியை தான் அறிவிப்போன்ற ஒரு தகவலையும் கடைசி நேரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணிக்கையா வந்து எங்கெல்லாம் எந்த மாதிரியான தொகுதிகளை வந்து க்ளோஸ் டு க்ளோஸ் போகுதோ அங்கெல்லாம் வந்து யார் ஜெயிக்க போறாங்கன்றத தபால் வாக்குகள் கூட எண்ணிக்கை என்ன முடிவு பண்றதுக்குரிய வாக்குகளும் இருக்கு. தேசிய அளவுல அந்த நம்பர்ஸ்
பார்த்துடலாம் ராம். என்னன்னா இப்போ 225 தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. 135 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணியும் பிற கட்சிகள் பிற கூட்டணிகள் 13 இடங்கள்ல வந்து முன்னிலையில் இருக்கிறதாகவும் நமக்கு வந்து தகவல் வந்துகிட்டு இருக்கு. மொத்தம் 373 தொகுதிகளுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு தெரிய வந்துட்டு இருக்கு, லீடிங் எவ்வளோ அப்படிங்கிறது. போக போக வந்து 543க்குமே வந்து என்ன நிலைமை வாய்ப்புகள் தெரிய வரும். ஸோ மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் திரும்பி அதே அந்த இழுபறி நிலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப மாறி போயிட்டு இருக்கு. புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தொடர்ந்து காங்கிரஸ் வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. அந்த காங்கிரஸுக்கும் பாஜகவுக்குமான வித்தியாசம் அப்படின்றது ஒரு 1200 தொகுதி 1200 வாக்குகள் தான் இருக்கு. ஸோ அங்கேயுமே கூட ட்ரெண்ட் வந்து மாறி மாறி வரலான்றதான் நம்ம பார்க்க முடியும். இன்னொரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. கர்நாடகாவில் பிரஜ்வால் ரேவண்ணா அவர் வந்து ஒரு ஜனதாதளத்தினுடைய மதச்சார்பற்ற ஜனத்துடைய வேட்பாளராக வந்து ஹசன் அப்படிங்கிற ஒரு தொகுதியில போட்டிட்டாரு. இவ்வளவு பெரிய சர்ச்சையாச்சு, பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு. இருந்தாலும் இந்த தேர்தலில் அவர் வந்து அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோக்கள்லாம் வெளியே சர்ச்சை ஏற்பட்டுச்சு. இப்போ அந்த தொகுதியில இந்த வந்துட்டு இருக்கிற ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது பிரஜ்வால் ரேவண்ணா முன்னிலையில இருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நிச்சயமா மக்கள் கோபமா இருப்பாங்க. மாபெரும் தவிர செஞ்சவர் வந்து வெற்றி பெற போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் கூட அந்த மாநிலம் வெற்றி பெறாரான்னு நம்ம பொறுத்து தற்போதைய நிலைமைக்கு வந்து சொல்லியிருக்கு. அதே மாதிரி நெல்லையில பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் முன்னிலை எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற தகவல் வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல 2021 அங்க வந்து அவர் எம்எல்ஏவா வெற்றி பெற்றவர். எனவே திருநெல்வேலி வாக்குகள் அவருக்கு பெரிதா கை கொடுக்கலாம். முதற்கட்ட வாக்குப்பதிவு போயிட்டு இருக்கும்போது திருநெல்வேலி வாக்குகள் எண்ணப்படும் போது அதுல அதிகமான வாக்குகளை வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் பெற்றிருக்கலாம் அப்படின்னு, அதனால கூட இந்த ட்ரெண்ட் இருக்கலாம்ன்றதையும் நம்ம. ஆமாம், இது இனிஷியல் ட்ரெண்டா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ திருநெல்வேலி மாவட்டத்திலையும் வந்து பல்வேறு தரப்பிலான மக்கள் இருக்காங்க. ஸோ இஸ்லாமியர்களும் சிறுபான்மையரும் இருக்காங்க. அந்த வாக்குகள் எல்லாம் வந்து நயினார் நாகேந்திரன் வாங்க முடியுமா? இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, நெல்லையில வந்து சாவி தொலைஞ்சதுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த வாக்குப்பதிவு அந்த பூத்தினுடைய பூட்டையும் திருநெல்வேலி கலெக்டர் உடைக்க சொல்லியிருக்காரு சொல்றாங்க. விருதுநகர்லயும் இப்பதான் பூட்டை உடைச்ச செய்தியை நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து நெல்லையிலையும் அந்த பூட்டு வந்து உடைக்கப்பட்டிருக்கு. எப்படி இவ்வளவு அஜாக்கிரதையா என்னன்னு சொல்றது தெரியல. சாவியை கூட பத்திரமா வச்சுக்கல அப்படின்றத வந்து அதுக்கான சரியான விளக்கத்தை வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்துதான் ஆகணும், எப்படி அதை மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஆனாலும் அந்த நேரத்துல முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து அந்த மாநில கலெக்டர்களுக்கு இருக்கு. மாவட்ட தேர்தல் அலுவலர் அவங்கதான் தேர்தல் நடத்துற அலுவலர்கள். எனவே விரைவில் நீங்க வாக்கு எண்ணிக்கை தொடங்கணும். அதனால நம்ம புரோட்டோகால்ஸ் எல்லாம் நம்ம பின்னாடி பார்த்து பூட்டை உடைங்க அப்படின்னு விருதுநகர்லயும் சரி திருநெல்வேலியும் சரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயமும் வந்து நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு சின்ன ஆப்போசிங் ஃபேக்டரா இருக்கு. என்னன்னா இப்போ திருநெல்வேலியில அந்த பெரிய வெள்ளம் வந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்து மத்திய அரசு சரியான நிதி கொடுக்கல, கேட்ட நிதி கொடுக்கல. அந்த பேரிடர் நிவாரண நிதியில எப்பயுமே கொடுக்குற நிதியை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஒரு குற்றச்சாட்டை பெரிய அளவில் வச்சது அது நெல்லை மாவட்டத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம்னு சொல்றாங்க. ஈவன் தோ பாஜகவும் சரி நயினார் நாகேந்திரனும் சரி நெல்லையை ஒட்டி நிவாரண உதவிகள் வழங்குறது அப்படிங்கிற வேலைகள் பண்ணியிருந்தாலும் மாவட்ட அளவுல வந்து அது பெரிய ஒரு டிராபேக் வந்து அங்க பொறுப்பு அமைச்சரா இருந்த திமுகவுடைய திருநெல்வேலி பொறுப்பு அமைச்சரா இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிரச்சாரத்துல முக்கியமான பாயிண்டா நீங்க சொன்ன விஷயத்தை தான் பயன்படுத்தினாரு. நம்ம பாருங்க, வெள்ளத்துல தத்தளிச்சோம், மாநிலத்துல மாவட்டத்துல இவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திச்சோம், ஆனா பாஜக தரப்புல எந்த ஒரு நிதி பங்களிப்பும் அவங்க கொடுக்கல, நம்ம 10,000 கோடி கேட்டா 100 கோடி தராங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தான் அவங்க வந்து பிரச்சாரத்திலே முன் வச்சாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மேபி நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இந்த வெற்றி முகம் அப்படின்றது திருநெல்வேலி தொகுதியை மையப்படுத்தி தான் இருக்கலாம் அப்படின்றது. திருநெல்வேலி நகர் தொகுதியை மட்டும் மையப்படுத்தினதா இருக்கலாம். நமக்கு வந்து ஊரக பகுதிகளுக்கு போகும்போது என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வரும். இல்லை, இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து திமுக 8 இடங்கள்ல வந்து முன்னிலையில் இருக்குது. அந்த பாஜக முன்னிலையில் இருக்கிற நிலவரமும் திரும்பி பெறப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அங்க திருநெல்வேலியில வேறு ஒரு வேட்பாளர் வந்து முன்னிலை வகிக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்றாங்க. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்நாடகாவுடைய ஹசன் தொகுதியில தொடர்ந்து பிரஜ்வால் ரேவண்ணா அவர்கள் வந்து முன்னிலையில் இருக்காங்க. ஸோ இது தேர்தலுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள் வெளியே வந்துருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட் இப்படி முன்னிலை வாய்ப்பு இருந்திருக்குமா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. இன்னொன்று, பல்வேறு வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல வந்து கூச்சல் குழப்பம். கோவையில வந்து தேவையான
தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மையத்துல உரிய வசதிகள் இல்லை அப்படின்ற ஒரு கூச்சல் குழப்பமும் இருக்குது. வேலூர்லயும் நம்ம இது மாதிரி பார்த்தோம். ஸோ தேர்தல் ஆணையம் தங்களுடைய முன்னேற்பாடுகளில் வந்து லைட்டா ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்கன்ற ஒரு சந்தேகம் இருக்கு. வேலூர்லயும் இந்த பிரச்சனையை நம்ம பார்த்தோம், கோவையிலயும் அந்த பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்த்தோம். விருதுநகர் மற்றும் நெல்லையில சாவியை காணும்னு சொல்றாங்க. அது இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னைக்கு சாயந்தரம்ல நைட் வரைக்குமே இருந்துதான் இருக்கும். ஏன்னா வந்து வாக்கு எண்ணிக்கையில் இருக்கிற தங்களுடைய பிரச்சனைகளை வந்து அந்த பூத் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்னொரு சற்று முன்னும் வந்த தகவல் வந்து மதுரையில வந்து சு வெங்கடேசன் எம்பி திமுகவினுடைய கூட்டணி வேட்பாளர் அவர் வந்து முன்னிலையில இருக்கிறதா தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ திருவனந்தபுரம் காங்கிரசினுடைய முக்கியமான வேட்பாளர் சசி தரூர் அங்க வந்து அவரு காங்கிரஸ்ல இருக்காரு. அவரை எதிர்த்து வந்து இப்போ அமைச்சரா இருந்த ராஜீவ் சந்திரசேகர் அவர் வந்து போட்டிட்டு இருந்தாரு. அவர் பின்னாடி செஞ்சிருக்காரு. உத்தரப்பிரதேசத்துல வந்து அகிலேஷ் யாதவ் அவர் வந்து முன்னிலையில் இருந்துட்டு இருக்காரு. ரேபரேலி தொகுதி தான் என்ன அப்படின்றது தெரியல. அதே மாதிரி அகிலேஷ் யாதவுடைய மனைவி டிம்பிள் யாதவ் அவங்களும் வந்து மெயின்பூரி அப்படிங்கிற தொகுதியில வந்து முன்னிலையில இருக்காங்க அப்படின்ற தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இரண்டு கூட்டணிகளையுமே வந்து ஸ்டார் வேட்பாளர்களா வந்து கருதப்பட்டவங்க எல்லாருமே இப்போதைக்கு வந்து முன்னிலையில இருக்காங்க அப்படிங்கிறத. அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு நம்பர் என்ன அப்படின்னா 9 தொகுதிகளில், அதாவது 10 தொகுதிகளுக்கான வெற்றி நிலவரங்கள் வந்துட்டு இருக்கிற நேரத்துல 9 தொகுதிகளில் திமுகவும் இன்னொரு தொகுதியில அதிமுக பாஜக அல்லாத ஒரு அணி முதல் இடத்துல வந்துட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. அநேகமா அது வந்து ஏதோ ஒரு தொகுதியில நாம் தமிழர் கட்சி வந்து திருச்சி தான் நினைக்கிறேன். திருச்சியில தான் வந்து 2வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு வந்து இருக்கு. ஆனாலுமே நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குமான்னு தெரியல. அநேகபட்சமாக அவங்க 3ஆம் இடத்தை வந்து தக்க வைப்பதற்கான அதிக வாய்ப்பு கண்டிப்பா. இந்த இடத்துல வந்து திமுக அதிமுக ஃபர்ஸ்ட் 2 இடங்கள் அதுவே வந்து பல்வேறு தொகுதிகளில் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது இடம் யாருக்குன்றது இது இருக்கு. 2ஆம் இடம் யாருக்குன்ற ஒரு பேச்சும் 3ஆம் இடம் யார் தக்க வைக்க போறாங்கன்றது அதுதான் வந்து தேர்தலுடைய முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த 2, 3 எந்தெந்த கட்சிகள் இருக்காங்களோ அவங்க தான் சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுல வாக்குகளை வந்து பிரிப்பாங்க. அப்படிங்கிறதுனால இந்த 2வது 3வது தொகுதியுமே வந்து நம்ம 2வது இடங்கள்ல வர கட்சிகளுமே வந்து நம்ம ரொம்ப முக்கியமா வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. அதுல இன்னொரு சுவாரஸ்யமான அப்டேட் என்ன அப்படின்னா, கோவை தொகுதியில அண்ணாமலை அவர்கள் 2வது இடத்துல இருக்காரு. ஒரு 1000-2000 வாக்குகள் தான் அங்க எண்ணப்பட்டு வரும் நிலையில ஒரு அதிமுகவை விட ஒரு 300 வாக்குகள் அதிகமாக பெற்று 2வது இடத்துல வந்து அவரு. அதாவது முதல் இடத்துல திமுக கணபதி ராஜ்குமார் அவர் இருக்காரு. 2வது இடத்துல அண்ணாமலை, 3வது இடத்துல வந்து சிங்கை ராமச்சந்திரன் இருக்காரு. இந்த ட்ரெண்ட் எப்படி போகுதுன்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அதே மாதிரி சிதம்பரம் தொகுதியில வந்து சிவகங்கை தொகுதியில வந்து கார்த்தி சிதம்பரம் வந்து அவர் முன்னிலையில இருக்கிறதா வந்து தகவல் வந்துகிட்டு இருக்கு. மத்திய சென்னையில தொடர்ந்து கலாநிதி மாறன் அவர்கள் வந்து தயாநிதி மாறன் அவர்கள் வந்து தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறாரு. பாஜக மீண்டும் ஒரு தொகுதியில வந்து முன்னிலையில வந்திருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. அநேகமா அது திருநெல்வேலியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. வந்து ஒவ்வொரு இடங்களா என்னும் போது நயினா நாகேந்திரன் முன்னாடி காங்கிரஸ் முதல்லையும் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கரூர்ல வந்து காங்கிரஸ் எம்பியா இருந்தாங்க. அவங்க வந்து ஜோதிமணி அவங்க முன்னிலையில இருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து திமுக டிஆர் பாலு அவர் முன்னிலையில வந்துட்டு இருக்கதா வந்து நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. தென் சென்னை பொறுத்த வரைக்கும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து முன்னிலையில இருக்கிறாங்க. ஹிமாச்சல பிரதேசத்துல போட்டிட்ட நடிகை கங்கனா ரணாவத் அவங்க வந்து பின்னடைவை சந்திச்சிருக்கிறதா வந்து நமக்கு தகவல் வந்துகிட்டு இருக்கு. இப்படி ஏகப்பட்ட தகவல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் போனா நம்மளால வந்து அப்டேட் பண்றதுமே முடியாது. அந்த அளவுக்கு வந்து தகவல் வந்துகிட்டு இருக்கு. பார்க்கணும். இந்த நேரத்துல நம்ம நேயர்களுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம தெரியப்படுத்திடலாம். காலை 8 மணி முதலே நாடு முழுவதும் நடைபெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை விகடன் வாயிலா நேரலையில நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. செய்தியாளர் குழு மட்டும் இல்ல, தேர்தல் தொடர்பான அப்டேட்ஸ் மட்டும் இல்ல, பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த தேர்தல் மக்கள் எப்படி வாக்களித்திருக்கிறார்கள், எதன் அடிப்படையில் வாக்களித்திருக்கிறார்கள், மீண்டும் எந்த ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பல்வேறு விவாதங்கள் மூலியமாக அரசியல் பிரமுகர்கள் வந்து நம்ம நேரடியாக நம்ம அரங்கிற்கே வந்து பேச இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் நோக்கர்களும் நம்முடைய அரங்கிற்கு வந்து இந்த எலெக்ஷன் டீகோடிங் அப்படின்றத வந்து நம்ம பண்ண இருக்கிறோம். குறிப்பா பாஜகவுடைய இந்த தமிழ்நாட்டில் பாஜக வாங்குகிற வாக்கு சதவீதம் வாங்க போகிற வெற்றி பெற்றால், ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற்றால் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், அதிமுக வந்து அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த தேர்தல் அடிப்படையில் எப்படி அவங்களுடைய அடுத்த நகர்வுகள் இருக்கும், ஒருவேளை திமுக அதிக இடங்களில் வெற்றி பெறாங்களா, இல்லைன்னா திமுக ஒரு சில இடங்களில் தோற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜூவி நச்சு நிலவரத்திலே கூட கள்ளக்குறிச்சியில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம்.
பல்வேறு இடங்கள்ல முதல் கட்டத்துக்கான ஒரு இழுபறி நிலை நீடிப்பதாகவும் சொல்லியிருக்கிறோம். ஸோ எந்தெந்த தொகுதிகளில் தமிழ்நாட்டில் திமுக இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வருது, அது மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் எந்த மாதிரியான முடிவுகள் வர இருக்குது, வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் பாஜக முன்னிலை வைக்கிறாங்களா, இந்திய கூட்டணி முன்னிலை வைக்கிறாங்களா, அங்கே வந்து ஒருவேளை பாஜக லீட் வைக்கும்போது அதற்கான காரணங்கள் என்ன, சில இடங்களில் இந்தியா கூட்டணி முன் வரும்போது அதற்கான காரணங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஸ்டார் தொகுதிகளாக பார்க்கக்கூடிய கோயம்புத்தூர் தொடங்கி திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகள் மற்றும் பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய குறிப்பாக பாமகவில் வந்து தர்மபுரியில் வந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் நம்பிக்கை இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தொகுதிகளில் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வர இருக்குன்றத இன்னைக்கு நாள் முழுக்கவே நம்ம விசாரிக்க இருக்கிறோம். அதே மாதிரி இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இன்னைக்கு நாளை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா காலையில இருந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. சப்போஸ் நமக்கு ஏதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தவற விட்டுறக்கூடாது அப்படிங்கிற முடிவுல அவங்க இருக்காங்க. அதனால வந்து இந்நேரம் வந்து அவங்க ஆலோசனையில ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஒரு 11 மணி அளவுல அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவை வந்து அவங்க எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒருவேளை அவங்க ஆட்சி அமைக்கிற சூழல் ஏற்பட்டா இன்னைக்கு நைட்டுக்குள்ள பிரதமர் வேட்பாளர் இல்ல நாளைக்கு அதிகாலைக்குள்ள பிரதமர் வேட்பாளரை முடிவு பண்றது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய நம்பர்ஸ் கிடைச்சு அவங்க வந்து ஆட்சி அமைக்கிற சூழல் ஏற்பட்டால் அந்த கூட்டணி ஒற்றுமையா இருக்குமா பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறதுல அப்படிங்கிறது ஒரு பெரிய அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரத்துல பேசும்போது இந்தியா கூட்டணி ஜெயிச்சாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு பிரதமர் இருப்பாரு அப்படின்னு ஒரு ரொம்ப போகிற போக்குல விமர்சனமா சொன்னாரு. ஆனால் இல்ல, நாங்க வந்து உறுதியான ஒரு நிலையான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்றது வந்து இந்தியா கூட்டணியுடைய ஒரு வாதம். அதாவது நாங்கள் நல்லாட்சி தருவோம் அப்படின்னு சொல்றதுக்கான ஸ்பேஸ் இந்தியா கூட்டணிக்கு இப்ப இல்ல, நாங்கள் வந்து நிலையான ஆட்சியை தருவோம் அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை நம்பர்ஸ் நெக் டு நெக்கா வந்து யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில குடியரசுத் தலைவர் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யாரை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்துமே வந்து இந்த இடத்துல மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்கும். எந்த கூட்டணிக்கு வந்து எந்த எம்பிகள் மாறுறாங்க, நாங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் வந்து இந்த ஆட்சி அமைக்கிறது மாறலாம். ஸோ அதனால இன்னைக்கு ஒரு 11 மணிக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான நமக்கு வந்து ஒரு தெரிஞ்சிரும். அப்படி தெரியல, ஒரு கன்ஃபியூஷன் நீடிக்குது அப்படின்னம்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ராம்சங்கர், ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, கோயம்புத்தூர் தொகுதியில தொடர்ந்து திமுக வந்து முன்னிலையில் வைக்கிறது. அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு பாஜகவினர் நம்பினாங்க. ஆனா அங்க பாஜக வந்து பின்னடைவை சந்திச்சு வராங்க. ஆனால் ஆறுதலுக்குரிய விஷயமா பாஜக 2வது இடத்தை வந்து தொடர்ந்து தக்க வச்சுட்டே வராங்க. அதிமுகவை பெண்ணுக்கு தள்ளி 2வது இடத்துல அண்ணாமலை வந்து வந்தால் கூட ஆச்சரியத்துக்கு இல்லைன்றது வந்து அரசியல் கருத்தா இருக்குது. ஃபைனலா ஒரு நம்பர்ஸ் வந்து நம்ம சொல்லிடலாம். நம்பர் சொல்லிருங்க. காலை 8 மணிக்கு தொடங்கிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வந்து முதற்கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதற்கு பிறகாக மக்கள் அளித்த வாக்குகளும் எண்ணப்பட்டு வருது. இந்த நிலையில் பார்க்கும்போது 252 தொகுதிகளில் வந்து பாஜக முன்னிலையில் இருக்கிறாங்க நாடு முழுக்க. அதே மாதிரி இந்தியா கூட்டணி பார்த்தோம் அப்படின்னா 160 இடங்களில் வந்து முன்னிலை வைக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய நிலவரத்தை பார்த்தா 11 தொகுதிகளில் திமுக 10 தொகுதிகள்லையும் பாஜக ஒரு தொகுதியிலையும் முன்னிலையில் இருக்கிறாங்க. பல்வேறு இடங்கள்ல வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளும் அதிக அளவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. திருச்சி தொகுதியில மதிமுகவினுடைய திமுக கூட்டணியின் வேட்பாளர் மதிமுகவின் துரை வைகோ அவர்கள் தொடர்ந்து முன்னிலையில் வைக்கிறாங்க. துரை வைகோக்கு அடுத்தபடியா திருச்சி ராஜேஷ் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் திருச்சி ராஜேஷ் அவர்களுடைய வாக்குகளும் அதிக அளவில் அங்க எண்ணப்பட்டதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ நேஷனல் நம்பர்ஸே அப்படியே பார்த்துடலாம். ஸோ இப்போ தேசிய அளவில் என்ன நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு, யாரு இன்னொரு விஷயம், இன்னொரு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சின்ன அப்டேட் பார்த்துடலாம். வேலூர் தொகுதி வந்து இழுபறி நிலை நீடிச்சுது. வேலூர்ல திமுக ஜெயிக்குமா அல்லது வந்து பாஜக கூட்டணி ஜெயிக்குமா அப்படின்னு பல்வேறு விவாதங்கள் போயிட்டு இருந்த நிலையில கம்ஃபர்டபுளா திமுக முன்னிலையில இருக்கிறாங்க. திமுக வேட்பாளர் கதிரானந்த் அவர்கள் வந்து நல்ல கம்ஃபர்டபுள் லீட்ல இருக்காரு. ஒரு 5000 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து லீட்ல இருக்காரு. ஸோ அடுத்தடுத்த சுற்றுகள் வேலூர்ல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் இழுபறியில இருந்த தொகுதிகள், யார் ஜெயிப்பாங்கன்னு கணிக்க முடியாத இருந்த சிச்சுவேஷன்ல இது வந்து
இவ்வளவு தூரம் போயிருக்கு. தென்சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து 3வது இடத்துல தான் இருக்காங்க. 2வது இடத்துல அதிமுக வந்து இருக்காங்க. தமிழச்சி தங்கபாண்டியன் லீட் பண்றாங்க. ஸோ கோயம்புத்தூர்ல பாஜக சொன்ன மாதிரி 2வது இடத்துல இருக்காங்க. மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் தயாநிதி மாறன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 6000 வாக்குகள் வித்தியாசத்துல நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் லீட்ல போயிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம நேஷனல் லெவல்ல பார்க்கும்போது வயநாட்டுல ராகுல் காந்தி அவர்கள் முன்னிலையிலையும், வாரணாசியில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையிலையும், குஜராத் காந்தி நகர்ல அமித்ஷா அவர்கள் முன்னிலையிலையும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இது வரைக்கும் வந்த ரிசல்ட்ஸின் படி பாஜக கூட்டணி 264 தொகுதிகள்ல லீடிங்ல இருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணி 172 தொகுதிகள்லயும், பிற கட்சிகள் 15 இடங்கள்லயும் வந்து முன்னிலையில இருக்கிறதா வந்து நமக்கு வந்து தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஈரோடு பொறுத்த வரைக்கும் பிரகாஷ் அவர் வந்து முன்னிலையில இருக்காரு, திமுக வேட்பாளர் அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் டஃப்பான ஃபைட் போயிட்டு இருக்கதா வந்து நமக்கு தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த சிவசேனா வந்து 2ஆ பிரிச்சாங்க இல்லையா, ஏக்நாத் ஷிண்டே பிரிவு. ஏக்நாத் ஷிண்டே பிரிவோட உத்தவ் தாக்கரே பிரிவு தான் வந்து அதிக இடங்கள்ல வந்து முன்னிலை வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வந்து தகவல் வந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு ஃபுல்லாவே பார்ப்போம். நம்ம 8 மணிக்கே நம்மளுடைய நேரலை விவாதங்கள் நம்ம தொடங்கி இருக்கிறோம். இந்த நிலையில விகடன் செய்தியாளர் குழு மட்டும் இல்லாம பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் வந்து விகடன் அரங்குக்கே வர இருக்கிறாங்க. தொடர்ந்து தேர்தல் நேரலைகளை துல்லியமா உடனுக்குடன் நீங்க வந்து விகடன் நேரலை வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம அப்டேட்ஸ் மட்டும் இல்லாம இந்த தேர்தலுடைய போக்கு எப்படி இருக்கு, ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள், யார் ஆட்சி அமைக்க போறாங்க, மக்கள் எதன் அடிப்படையில் வாக்களிச்சிருக்கிறாங்க, மற்றும் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் ஸ்டார் தொகுதிகள் வந்து எப்படியான முடிவுகளை பெறப்போகுது, இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ்நாடு அரசியலில் வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் என்ன மாதிரியான நகர்வுகளை ஏற்படுத்த போகுதுன்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிற ஒரு சிறிய ஒரு இடைவெளிகளுக்கு பல்வேறு விருந்தினர்களும் பல்வேறு செய்தியாளர்களும் அவங்களோட பேச இருக்கிறாங்க. தொடர்ந்து விகடனோடு இணைந்திருங்கள். நன்றி. மெடிசன், இன்ஜினியரிங், லா மற்றும் பல கோர்ஸ்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதுவும் 92% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன். வேல்ஸ் யூனிவர்சிட்டி, யோர் ட்ரீம் ஆர் மிஷன். மாணவர்களின் கனவே எங்கள் லட்சியம். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.